श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः नमस्तस्मै कस्मैचन निष्किञ्चन जनः स्वयं रक्षा दीक्षा समधिकसमिन्धानयशसे सुराधीशस्वैरक्षणकुपितशापायुधवधू दुषत्ता दुर्जातप्रशमनपदाम्भोजरजसे ஸ்ரீமத் அபயப்பிரதான சாரம் என்பது சுவாமி தேசிகன் சாதித்த சில்லறை ரகசியங்கள்ல முக்கியமானது. பொதுவாக சில்லறை ரகசியங்கள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால்தான் அந்த திருநாமமே பெரிய ரகசியம் என்று ஸ்ரீமத் ரகசிய சாரத்துக்கு திருநாமம். அது பெரிய ரகசியம் காலக்ஷேபம் பண்ண முடியாட்டா அப்போ சின்னதாக இதை காலக்ஷேபம் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக பரம கிருபையோடு கூட சில்லறை ரகசியங்கள் சாதிச்சிருக்கார். நம்ம ஆச்சாரியாளுக்கெல்லாம் ரொம்ப கருணை அதிகம் அப்படின்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாமா. ஏன்னு கேட்டா ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் சாதிச்சார். ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் முடியாட்டா என்ன பண்றதுன்னா அதுக்காக தீபம் சாதிச்சார். அதுவும் முடியாட்டா அதுக்காக சாரம் சாதிச்சார். சூத்திரத்தினுடைய அர்த்தமே சுருக்கி சுருக்கி சாதிக்கிறார். சமாச வியாசதாரணம் சொல்றார். யாருக்கு நன்னா காலக்ஷேபம் பண்ணுமோ அவ ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணலாம். இல்ல சுருக்கமா அவ்வளவு சமயம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கா. எங்களுக்கு அவ்வளவு புரியவும் புரியாது அப்படிங்கறத ஸ்பஷ்டமா சொல்றவங்க நிறைய பேர் இருக்கா. எங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்ரீபாஷ்யக்கார் அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு அதுக்காக உங்களுக்காக அடுத்தது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த மாதிரியாக சில்லறை ரகசியங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க நிறைய பேரோட சௌரியத்துக்காக. அதுல சில சில்லறை ரகசியங்கள் ரொம்ப விசேஷமா இருக்கும். வெளியிலாம் அந்த அர்த்தம் கிடைக்காது. உபகார சங்கிரகம், பிரதான சதகம், பரமபத சோபானம், பரமத பங்கம், அஞ்சலி வைபவம், இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. சாதாரண பார்த்தா தத்துவங்களை சொல்வதற்கு சில ரகசியங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் தத்துவ நவநீதம், தத்துவ பதவி, இந்த மாதிரி நிறைய சாதிச்சிருக்க. ரகசியத்துக்கு நிறைய சாதிச்சிருக்க. ஆனா இது அதுல சேராது. இது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அழகா காலக்ஷேபத்துக்காக சாதிச்சிருக்கார். அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல அபயப்பிரதான கட்டம் ஒண்ணு இருக்கு. விபீஷனுக்கு பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணினார் அப்படின்னு அந்த கட்டம், அந்த இடம், அதை எடுத்து அதுக்கு வியாக்கியானமாக வந்திருக்கக்கூடியது இந்த அபயப்பிரதான சாரம் என்பது. இது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விபீஷனுக்கே அபயப்பிரதானம் பண்ணார் அப்படின்னா நமக்கும் கட்டாயம் அபயப்பிரதானம் பண்ணுவார் அப்படின்னு ஒண்ணு. ஏன்னு கேட்டா விபீஷணன் பெருமாளுக்கு வேண்டாத கோஷ்டியில இருந்தவர். விபீஷணன் ரொம்ப நல்லவர். விபீஷனுக்கு முதல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டார் ராமாயணத்துல ஆரம்பத்திலேயே. விபீஷணஹா அப்படின்னு சொன்னான்னா தத்து ராட்சச சேஷ்டிதா அப்படின்ட்டார். சூர்பனகா எங்க ஆத்துல விபீஷன் ஒருத்தர் இருக்கார், அவர் எங்களை மாதிரி கிடையாது அப்படின்னுட்டார். அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சூர்பனகாவே முதல்ல சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். அதனால அப்படி இருந்தா கூட விபீஷன் ராட்சச பட்சத்திலேருந்து வரார். ரெண்டாவது எதிரிகள் பட்சத்திலேருந்து வரார். மூணாவது இத்தனை நாளா இல்லாம திடீர்னு யுத்தம்ங்கிற சமயத்துல வர. இப்படிலாம் வர்றபடினால பெருமாள் அவருக்கு அபயம் கொடுப்பாரோ அப்படின்னு சந்தேகம் இருக்கும். நமக்கெல்லாமும் சந்தேகம் இருக்கும். ஏன்னா நாமளும் அந்த மாதிரிதான். இத்தனை நாளா இல்லாம திடீர்னு ஒரு நாள் போய் சரணாகதி அப்படின்னு பெருமாள் கிட்ட போறோம். மாதிரி நாமளும் இத்தனை நாளா பெருமாளுக்கு எதிர்பக்கமா தான் இருக்கும், அனுகூலமா நடந்துக்கல. அப்படிலாம் இருக்கிறபடினால நம்ம ரொம்ப நல்லவாள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப கிட்டத்தட்ட விபீஷன் மாதிரின்னு சொல்லலாமோ என்னமோ. அப்போ கூட பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணுவாரான்னு கேட்டா பெருமாள் என்ன சொல்ற, விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணச்ச இது விபீஷனுக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டா. அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. நான் எல்லாருக்கும் அபயம் கொடுக்கிறேன், விபீஷனுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் கொடுக்கிறேன். ஏதத் விரதம் மமா, இது என்னுடைய விரதமா நான் வச்சுட்டு இருக்கேன். அதனால கொடுப்பாரோ மாட்டாரோ
அன்னைக்கு சொல்லிட்டா இருக்கணும், கொடுப்பாரோ மாட்டாரோன்னு சம்சயங்கள்லாம் வேண்டாம். இது என்னால கூட மீற முடியாத ஒரு விரதம். இது விரதம்னு சொல்லிட்டா அவளால கூட மீற முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விரதம் அப்படின்னு நமக்காக காண்பிக்கிறார். அப்புறம் அவளுக்காகவும் காண்பிக்கிறார். அவள்னா யாருன்னா அங்க யார்கிட்ட பெருமாள் சொல்றார்? வானரங்கள் கிட்ட. வானரங்கள்லாம் இருக்கச்சு அங்க சொல்லிட்டு இருக்க, நான் விபீஷனுக்கு அபயம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அவளுக்கும் ஒரு அர்த்தம் உள்ளுக்குள்ள வச்சிருக்க. அபயம் சர்வபூதேபியோ ததாமி, எல்லாருக்கும் நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னா விபீஷனுக்கு மட்டுமல்ல ராவணனுக்கும் கொடுக்கிறேன்னு அர்த்தம். ராவணன் இங்க வரல, ஆனா பெருமாள் சித்தமா இருக்க. விபீஷணன் தானே வந்திருக்கான், ராவணன் வரலையே. அதனால விபீஷனுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. ஏன்னா ராவணனுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு பெருமாள் சித்தமா இருக்கார் அப்படின்னால. அதனால விபீஷன் நாம உதாரணமா எடுத்துக்காட்டா கூட பரவாயில்ல, ராவணனை உதாரணமா எடுத்துப்போம். ஜானன் தசானன சதாத் அதிகாகசோபி அப்படின்னு ஒரு அழகா ஸ்லோகம் இருக்கு. ராவணன் ஒரு ஜென்மத்துல தப்பு பண்ணான்னு தெரியும் நமக்கு. நாமெல்லாம் 100 ஜென்மத்துல இந்த மாதிரி எத்தனையோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம், அதுல எத்தனையோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால 100 ராவணனுக்கு சமானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 100 ஜென்மம் தான் எடுத்திருக்கோம் இல்லையே, ஆயிரக்கணக்கான ஜென்மம் எடுத்திருக்கோம். அதனால தசானன சதாத் அதிகாகசோபி, 100 ராவணனுக்கும் மேற்பட்ட பாபங்கள்லாம் செய்த எனக்கு கூட பெருமாள் அபயம் கொடுப்பாருங்கிறத பெருமாள் அன்னைக்கு சொல்லியிருக்கார். அப்ப யோசிச்சு பார்த்தால் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். பெருமாளே சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஜெய் ஆச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு சொன்னதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கட்டம். அதனால அதற்கு வியாக்கியானம் பண்ணுவதற்காக சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தம் சாய்ச்சிருக்கார். பல இடங்களில் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. நிக்ஷேப ரக்ஷால கூட வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அங்க சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இல்ல கூட அதுக்கு வியாக்கியானம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு கிரந்தம் சாய்ச்சிருக்கார். அதுதான் அபயப்பிரதான சாரம் அப்படின்னு. அபயப்பிரதானம் மொத்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணா ரொம்ப விஸ்தாரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் அதே சாரமாக, ராமாயணத்துல சாரம் அபயப்பிரதானம், அதனுடைய சாரமாக இந்த கிரந்தம் சாய்ச்சிருக்க. அதனால நம்ம ஸ்ரீமத் ஆண்டவன் ஆஜ்ஞையில என்னாச்சுன்னு கேட்டா, ஒவ்வொரு அவிட்டத்திலையும் அபயப்பிரதான சாரத்திலிருந்து ஒரு அதிகாரம், மொத்தம் 10 அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரமா மகான்களை கொண்டு சாதிச்சுன்னு வர. பரவாக்கோட்டை பெரிய ஆண்டவன் எழுதியிருந்த போது மகான்களை கொண்டுதான் உபன்யாசங்கள்லாம் பண்ணி வைக்கிற வழக்கம். அப்படி இல்லாட்டா சின்ன வாழையெல்லாம் கூட்டி வச்சு அவளை கொண்டு உபன்யாசம் பண்ணி வைக்கிற வழக்கம். அந்த மாதிரி அதே ரீதியில நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம ஆசிரமத்துல பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே முன்னுக்கு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கா. அவருடைய பரம அனுகிரகத்தினாலேயே முன்னுக்கு வந்த சின்னவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் அடியன், பரம அனுகிரகத்தினாலே வந்தவர் அடியன். ஏன்னா வாசிக்கிற காலத்துல இருந்து ஆரம்பிச்சு என்ன வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன் நியாய சித்தாந்தன் சேவிக்கலையா சுவாமி கிட்ட நாவல் பக்கத்துல அப்படின்னு சாய்ச்சாச்சு. இந்த சுவாமிக்கு ரொம்ப தள்ளாம அதிகமாயிடுச்சு. அதனால வீட்டிலிருந்து எழுந்தள்ளி இருந்து சொல்ல முடியல அப்படின்னு. அதனால என்ன, சுவாமி எப்படி சௌரியமோ அப்படி சொல்லலாம்னு கேட்கலாமே நீ. கொஞ்சம் சைனிச்சிருந்தா போல இருந்து ஈஸி சேர்ல இருந்துட்டோ அந்த மாதிரி இருந்தா கூட சுவாமி சொன்னா மனுஷர் துர்லபா, பின்னாடி கிடைக்காது. சததூஷணியோ நியாய சித்தாந்தமோ சொல்லுவது இந்த மாதிரி கேட்டுப்பாரு. இப்படி எல்லாம் சுவாமி சாதிச்சாகும். பல சமயம் அடைய உபன்யாசம் பண்ணியிருக்கேன். இப்ப அபயப்பிரதான சார உபன்யாசங்கள் ஆயிடுத்து, 10 அதிகாரம் உபன்யாசம் ஆயிடுத்தீங்க. இருந்தா கூட சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிறது அபயப்பிரதானம், சுவாமி தேசிகன் சாதிச்சது அபயப்பிரதான சாரம். இப்ப சுவாமி நியமனம் அபயப்பிரதான சாரம் அப்படின்னு, சாரத்தை சொல்லணும் அப்படின்னு. இதுவும் தேசியனுடைய வழிதான். தேசியன் ரகசிய திரைசாரம் சாய்ச்சிருக்காரு இல்லையா? அந்த ரகசிய திரைசாரத்தினுடைய சாரமாக ஒரு கிரந்தம் சாய்ச்சிருக்காரு. அதுக்கு சாரசாரம்னு பேர். அதுக்கு அந்த மாதிரி அந்த பாணியில சாதிக்கணும். சுவாமியினுடைய நியமனம், அந்த நியமனத்தை ஏற்றுட்டு சுவாமி சந்நிதியில இங்க மகான்கள் எழுந்தொழி இருக்கா. நிறைய காலக்ஷேபங்களை சாதிச்சார் இந்த சுவாமி. இவருடைய பரம அனுகிரகத்தோடு கூட அடியே யதாமதி விஜாபனம் பண்றேன். முதல் ஸ்லோகம் ஜெயத்யாசிரித பெருமாளுக்கா, ஜெயத்யாசிரித சந்திராசன் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு.
பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா. அபயப்பிரதான சாரம் சொல்லச்ச அபயமுத்திரையோடு சேவை சாதிக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் எப்போ அபயமுத்திரையோடையே சேவை சாதிக்கிறார். அபயமுத்திரை மாறவே மாறாது. அதனால அவருக்காக இந்த ஸ்லோகம். யார் சரணாகதி பண்ணாலும் உனக்கு அபயம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறத பெருமாள் ஸ்ரீராமன் வார்த்தையால சொன்னார். ரங்கநாதன் இன்னைக்கும் தன்னுடைய செய்கையாலே காமிச்சுட்டு இருக்கார். அத ஏன்னா ரங்கநாதன் தானே பெருமாள் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணார். ரங்கநாதனே ஸ்ரீராமனா அவதாரம் பண்ணி திருப்பி ரங்கநாதனா வந்திருக்கார். அதனால அங்க அபய பிரதானம் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தார் நம்பெருமாள். அது சொன்னா போறாது, அது எப்பவுமே அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மா எப்பவும் அபய பிரதானத்தோடய இருக்க. ஸ்ரீரங்கத்தை ரொம்ப விசேஷம். நம்பெருமாளுக்கு ரொம்ப பெரிய விசேஷம். ஒரு சமயம் நம்பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நடக்குது எப்பவுமே இல்லையா? தை மாசம், அவர் பங்குனி மாசம், சித்திரை மாசம் பிரம்மோத்சவங்கள் 3 மாசம் பிரம்மோத்சவம். நடுவில் மாசி மாசம் கூட பிரம்மோத்சவ துல்லியமாக வாகன உற்சவங்கள் எல்லாம் உண்டு. ஸ்ரீரங்கத்துல பிரம்மோத்சவத்தை சேவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி வந்தார். அப்ப சேவிச்சுட்டு இந்த ஊர்ல பிரம்மோத்சவத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டோம்னா வெளியூர்கள்ல பிரம்மோத்சவம் தான் விசேஷம். ஸ்ரீரங்கத்துல எல்லா உற்சவம் மாதிரி தான் பிரம்மோத்சவம் நடக்கும். பவித்ரோத்சவம் மாதிரி தான் பிரம்மோத்சவம். பிரம்மோத்சவம் வீதியில எழுவார். மற்ற உற்சவங்களும் கோயிலுக்குள்ள எழுவார். இது உத்தர வீதியில 2 உற்சவமும் சித்திர வீதியில 2 உற்சவம் கணக்கு பண்ணி யாருக்கும் எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லாம சமமாக ஏழ்ற. உத்தர வீதியில இருக்கச்சா பெருமாள் அங்க சித்திர வீதியில இருப்பால சேவிப்பா. சித்திர வீதி பெருமாள் எல்லாம் உத்தர வீதியில இருப்பால சேவிப்பா. ரொம்ப சௌரியம். அதுக்கேற்ற மாதிரி 4 பக்கம் வாசல்கள்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப சௌரியமா சேவிச்சுன்னு இருப்பா. கேட்டவருக்கு என்ன தாற்பயம் கேட்டா, ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப விசேஷம். பகல் 10 ராப்பத்து விசேஷம், ரொம்ப உற்சவம் விசேஷம். பங்குனி உத்தர விசேஷம், அது பெரிய திருநாள்னே பெயர். பிரம்மோத்சவம் பார்த்தா அப்படி தெரியலையே, சாதாரணமாக தானே இருக்கு. இங்க என்ன விசேஷம்? காஞ்சிபுரத்துலன்னா பிரம்மோத்சவம் தான் விசேஷம். மற்ற ஊர்கள்ல பிரம்மோத்சவம் தான் விசேஷம். கருட சேவை விசேஷம். இங்க கருட சேவையில் என்ன விசேஷம் தெரியலையே. எல்லா உற்சவம் மாதிரி தான் பெருமாள் எழுறார், எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கா. அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல ஒரு விசேஷம் இருக்கு. எந்த உற்சவம் ஆனாலும் எந்த வாகனம் ஆனாலும் பெருமாளுடைய அபயஹஸ்தம் மாறவே மாறும். எத்தனை ஊர்ல எத்தனை திருக்கோலங்கள் சாத்திரா பெருமாளுக்கு, எத்தனையோ உற்சவத்துக்கு எத்தனையோ திருக்கோலம் உண்டோ இல்லையோ. ஆனா கருட சேவையில அப்படிதான் சேவை சாதிப்பார், அபயமுத்திரையோட தான். அனுமந்த வாரத்துல அப்படிதான் சேவை சாதிப்பார். குதிரை வாகனத்தில் கூட இடது கையால தான் லகான பிடிச்சுட்டு பேர் தவிர வலது திருக்கையில அபயஹஸ்தம் இருந்துட்டே இருக்கும். ஹம்ச வாகனத்திலையும் குதிரை வாகனத்திலையும் எந்த உற்சவமானாலும் சரி பெருமாளுக்கு திருக்கோலம் அப்படின்னா, சேஷவாகனத்துல கூட பரமபதநாதன் திருக்கோலம்னா அபயமுத்திரையோட தான். ஒன்னே ஒண்ணுதான் பெருமாள் அபயமுத்திரை மாறி இருக்கார். அது நாச்சியார் திருக்கோலத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள் நாச்சியார் திருக்கோலத்துல அது நாச்சியாருடைய திருக்கோலம் அது. அதனால அதுலதான் பெருமாள் மாறி இருப்பாரே தவிர மற்ற எல்லாத்துலயும் அபயமுத்திரையோட தான் இருக்கார். என்ன காரணம் கேட்டா, அபயம் சர்வ பூதேபியோ ததாமின்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் இவர் சாட்சாத்தா அது அபயப்பிரதானத்தை நமக்கு கண்ணுக்கு நேர காமிச்சுட்டு இருக்கிற பெருமாள். அதனால அந்த ஊர்ல நீங்க எப்ப எந்த உற்சவம் போய் சேவிச்சாலும் பெருமாளுடைய அபயமுத்திரையை சேவிக்கலாம். அப்ப சேவிக்கச்சே என்ன சொல்லணும் சுவாமின்னா, அதுக்காக தான் சுவாமி தேசி இந்த ஸ்லோகம் பண்ணிருக்க. பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா அப்படின்னு அழகான ஸ்லோகம். யார் சரணாகதி பண்ணாலும் அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு பெருமாள் அபயத்தை காமிக்கிறார் அப்படின்னு. சரி சுவாமி, நான் ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டேன், சகதேவ பிரபன்னாயன் தானே சொல்லியிருக்கு. ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டேன், அப்புறம் 2வது தடவை சரணாகதி பண்ண போறதில்லை, இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்போ மறுபடியும் ஸ்ரீரங்கம் பெருமாள் சேவிக்கிறேன், அப்பவும் பெருமாள் அபயமுத்திரை காமிக்கிறார். அதான் ஒரு தடவை சரணாகதி ஆயாச்சே போற மொழியும், திரும்பி மறுபடியும் எனக்கு அபயமுத்திரையினால என்ன அர்த்தம் சொல்றார் அப்படின்னா, ஒரு தடவை பண்ணது போறோம், இன்னொரு தடவை பண்ண வேண்டாம்னு சொல்றாராம். இந்த அபய முத்ரா இருக்கோ இல்லையோ, வேண்டாங்கிறதுக்கும் இதுதான் முத்ரா, ஸ்டாப் அப்படின்னு இப்படிதானே காமிக்கிறார். இது இந்த முத்திரைகள்லாம் பரத முனிவருடைய நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கு. பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரம் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த புஸ்தகம் இப்பவும் கிடைக்கிறது. அதுல நாட்டிய சாஸ்திரத்தை பல முத்திரைகள் இருக்கு. அஞ்சலி கூட ஒரு முத்திரை தான், அஞ்சலி முத்ரா
அப்படின்னு தான் பெயர் அதுக்கு. நாட்டிய சாஸ்திரத்துல பெருமாள் சொல்லச்செல்லாம் அஞ்சலி முத்திரை தான் வரும் பரதநாட்டியத்தில். அதுல இதுக்கு அபயமுத்ரான்னு பேர் நாட்டிய சாஸ்திரத்துல. இதுதான் நிஷேத முத்ராவும். இதுதான் நாட்டிய சாஸ்திரத்துல பரத முனிவர் வகுத்த மாதிரி தானே பரதநாட்டியம் இன்னைக்கும் இருக்கும் இல்லையோ, நமக்கு புஸ்தகம் பூவும் கிடைக்கிறது. அப்ப நிஷேத முத்ரா வேண்டாம் சொல்றதுக்கும் இந்த முத்திரை தான். அதனால முதல் தடவை சரணாகதி பண்ணச்ச பெருமாள் அபயம் அப்படின்றாராம். அப்புறம் ரெண்டாவது தடவை சேவிக்க போச்சா நீங்க தான் முதல் தடவை சரணாகதி பண்ணியா சொல்லியோ, இனிமே சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு வேண்டாங்கிறத காமிக்கிறோம். பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன், பௌன புண்ணியத்தை வாரணம் பண்ற. திருப்பி திருப்பி சரணாகதி பண்ணிட வேண்டாம். நீங்கள் ஒரு தடவை சரணாகதி பண்ணதுக்கே உங்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்கு நான் காத்துட்டு இருக்கேன். நீங்கள் ரெண்டாவது தடவை சரணாகதி பண்ணா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது. அதனால என்ன கடனாளி ஆக்கிறாரு அப்படிங்கிறாராம் பெருமாள். அவ்வளவு ஔதாரியம். மோட்சத்துக்கு மேல ஒண்ணு நான் வச்சுக்கல என் கையில. அதனால திருப்பி சரணாகதி பண்ணி எனக்கு என்ன கடனாளி ஆக்கிறாரு, ரொம்ப கஷ்டம். அதனால போரும் அப்படின்னு காமிக்கிறார். ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்தர்மா, அப்படிப்பட்ட பெருமாளுடைய அபயமுத்திரைக்குன்னு ஒரு ஸ்லோகம் அழகா இந்த அபய பிரதானத்துல சாட்சிருக்கார் பாருங்க. மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா, என்னை இது ரட்சிக்கட்டும் அப்படின்னா. தமிழ்ல கூட இந்த பாட்டு இருக்கு, அடைக்கலப்பத்தில் சாய்ச்சிருக்க. அமையும் இனி என்பவர் அஞ்சல் என கரம் வைத்துன்னு தேவபெருமாள் கிட்டையும் சாய்ச்சிருக்க இதே விஷயத்தை. தேவபெருமாள் கிட்ட சொல்லாம இருக்க மாட்டார், தேசியனுடைய சொந்த பெருமாள் அவர். அதனால அவரையும் சொல்லியிருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகையினால முதல்ல அந்த அபயமுத்ரா பெருமாளுடைய ஹஸ்தத்துல விசேஷம். பாதுகா சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். ரங்கநாதன் கிட்ட ரெண்டு விசேஷம் இருக்கான். ஒன்னு கையில அபயம் இருக்கு, திருக்கையில அபயம், திருவடியில பாதுகா. இந்த ரெண்டும் எங்களுக்குங்கிறார். அபயான்விதம் அபயான்விதம் அக்ரிமம் கரம் வா பவதி சேகரிதம் பதாம்பூஜம் வா அப்படின்னு வரும். அதுல கைக்கு அபயமுத்திரை அழகு. நம்பெருமாள் திருவடியில பார்த்தா தெரியும். திருவடியில எப்பவுமே பாதுகாடு தான் இருப்பேன். அண்ணா சேவிச்சு பார்த்தா தெரியும். இல்ல ஆத்துல போய் போட்டோ போய் பாருங்க. பொதுவா எல்லா கோயிலும் பெருமாளுக்கு சடாரி தனியா இருப்பார். ஆனா பெருமாள் திருவடியோடு கூடவே பாதுகை இருக்கும். பாதுகையோடு தான் திருவடி இருக்கும். நம்பெருமாள் கையில எப்பவுமே அபயத்தோட இருக்க, திருவடியில எப்பவுமே பாதுகையோட இருக்க. இப்ப நமக்கு வேற என்ன வேணும்? திருவடியில சரணாகதி பண்ணா பாதுகை, அப்படி நிமிர்ந்து பார்த்தா கையில அபயம் முத்ரா. இது நம்பெருமாள் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பாதுகாசாஸ்திரத்தில் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட அபய பிரதானத்தை பெருமாள் காண்பிக்கிற இடம். அப்படிப்பட்ட அபய பிரதானம் இவ்வளவு விசேஷமா இருக்கும். அதற்காக இந்த கிரந்தம் வந்திருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல அபய பிரதானம் இருக்கு இல்லையா, அதனால 10 அதிகாரம் சாதிக்கிறார். முதல் அதிகாரம் பிரபந்த அவதாரம் அப்படின்னு பெயர். இந்த ஸ்லோகம் அபய பிரதானம் பண்ற ஸ்லோகம் எந்த பிரபந்தத்துல இருக்கு? ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. அது விசேஷம். அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் நாம. ஏன்னா எந்த கிரந்தத்துல இருக்குங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு விசேஷம். ஸ்ரீமத் ராமாயணங்கிறது வேதத்தினுடைய சாரமாக இருக்கு. அதெல்லாம் விசேஷமான ஆதி காவியமா இருக்கு. சகல வேதமும் ஒரு தட்டிலே தான் ஒரு தட்டிலும் நிற்கும் ராமாயணம் அப்படிங்கிற சுவாமி தேசிகர் அபயபிரதான் சொல்ற. 4 வேதங்களும் ஒரு தட்டில் வச்சு ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு தட்டில் வச்சா சமமா இருக்கும். வேதத்துக்கு சமம்னா வேதத்துல ஏதோ ஒரு மந்திரத்துக்கு சமானம் நினைக்க வேண்டாம். ஒரு வேதத்துக்கு சமானம் இல்லை. 4 வேதங்கள் ஒரு தட்டில், ராமாயணம் ஒரு தட்டில் வச்சா சமமா இருக்கும். ஏன் இப்படி சொல்றாருன்னு கேட்டான்னா, புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம்னு வரும். அங்க வேதையில் பகுவச்சனம் போட்டிருக்க, அதனால அதை வச்சுன்னு சொல்ற. அப்போ சகல வேதத்துக்கும் சாரமா இருக்க ராமாயணம். அதனால ராமாயணம் ஒருத்தர் அருளி செய்தார் அப்படின்னா ஏதோ காளிதாசன் ஒரு காவியம் எழுதினான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த பிரபந்தம் அவதாரம் பண்ணிருக்கு. பெருமாள் ஸ்ரீராமன் எப்படி அவதாரம் பண்ணாரோ அந்த மாதிரி வேதம் ராமாயணமா அவதாரம் பண்ணிருக்கு. பெருமாளே ஸ்ரீராமனை அவதாரம் பண்ணும்போது பெருமாள் சொல்ற வேதம் பார்த்தது அதுவே ராமாயணமா அவதாரம் பண்ணிருக்கு. பெருமாள் அவதாரம் பண்றாரு இல்லையா, அப்போ வேதத்தை அவதாரம் பண்ண வைக்கிறதுக்காக வேதத்தை முதல்ல பிரம்மா மூலமா தானே வெளியிட்டார். அதனால ஸ்ரீமத் ராமாயண அவதாரத்துல யார் யார் இருக்காருன்னா வால்மீகி மாத்திரம் இல்ல, பிரம்மா இருக்கார், நாரதர் இருக்கார், சரஸ்வதி இருக்கார், எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. அங்க நாரதர் கிட்டவே வால்மீகி கேட்டுக்கிறார், பிரம்மாவானவர் வால்மீகிக்கு அனுகிரகம் பண்றார், இதெல்லாம் வரும்.
சரஸ்வதியானவர் வால்மீகியுடைய நாட்கள் இருக்காராம். பாதன்யாசம் பிரதம மனகா பாரதி எத்திர சக்கரே அப்படின்னு வரும். சரஸ்வதி அடி எடுத்து வைக்கிறாராம் பூலோகத்துல வால்மீகியுடைய நாட்கள. அப்படி அழகா ஸ்லோகங்கள்லாம் வந்து பிரம்மா வரம் கொடுக்கிற, உன்னுடைய காவியத்துல எல்லாமே சத்தியமா இருக்கும் அப்படின்லாம் வரம் கொடுக்கிற. அப்படி ஒரு தெய்வ சங்கல்பத்தினாலே வந்த உத்தமமான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு அதுல ஆரம்பிக்கிறோம். அதுல இந்த அபயப்பிரதானம் அப்படிங்கிறது சகலவேத சாரமாக இருக்கக்கூடிய இடம். 2வது அதிகாரம் பரதத்துவ உபபிரம்மண அதிகாரம் அப்படின்னு பெயர். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் விசேஷமா இருக்கு. இதுல சொல்ல போற விஷயம் இருக்கட்டும். பரதத்துவம் எதுங்கிறத நிர்தாரணம் பண்றது ஸ்ரீமத் ராமாயணம். பரம்பொருள் எம்பெருமான் தான் பரம்பொருள் அப்படிங்கறத அத சொல்லிட்டு தானே அபயப்பிரதானம் சொல்லணும். சரணாகதி சொல்ல போற. யார்கிட்ட சரணாகதினா பெருமாள் கிட்ட சரணாகதி. பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண சரணாகதி தர்மம் தான். பொதுவா யார்கிட்ட சரணாகதி பண்ணாலுமே அது ஒரு தர்மம். ஆனால் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணால் அது எல்லா தர்மத்தை காட்டிலும் உயர்ந்த தர்மம் அப்படின்னு இருக்கு. அதனால முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொன்ன சரணாகதிக்கு மேல முக்கியமான விஷயம் பரதத்துவம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கறத சொல்லியிருக்கார் அப்படின்னு 2வது அதிகாரத்துல சொல்ற. எங்க சொல்லியிருக்காருன்னு கேட்டார். எங்களுக்கு பார்த்தா ராமாயணத்துல ராமன் கதை தானே சொல்லிருக்கார். பெருமாள் ராமன் அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் சீதா பிராட்டி விவாகம், காட்டுக்கு போனது வந்தது, இந்த கதையெல்லாம் இருக்கு. பெருமாள் தான் பரதத்துவம் எங்க சொல்லிருக்காரு அப்படின்னா எடுத்து காமிக்கிறாரு. அதுல தேவர்கள் சரணாகதி பண்ணிதான் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது இருக்கட்டும். அந்த சிவ தனுஷ பங்கம் பண்ணார் இல்லையா பெருமாள், அது யாராலையும் பங்கம் பண்ண முடியாது. அது பெருமாள் தான் வந்து பங்கம் பண்ண முடியும். ஏன்னா யாராலும் இது எடுக்கவே முடியாது. அதை தெரிஞ்ச ஜனகர் வச்சிருக்காரு. சீதா பிராட்டி ஜனகருடைய பொண்ணு, ஏம் சீதா மம சுதாங்கிற இத கண்ட பேர் பெண் கேட்டு வரான். அந்த காலத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சீதா பிராட்டி விசேஷமானவர். அவரை நம்ம ராஜ்யத்துக்கு கூட்டுண்டா கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ராஜ்யத்துக்கு க்ஷேமம் நினைச்சுட்டான். இவர் அயோனிதியா அவதாரம் பண்ணியிருக்கார், இவர் விசேஷமானவர் எல்லாம் தெரிஞ்சுருக்கு. அதனால கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் வரா. ஜனகர் என்னன்னு கேட்டா மனுஷருக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை அவருக்கு. இவருக்கு எப்போ இவர் வந்து தெய்வ பிரகிருதியோ அயோனியமா அவதாரமோ அப்ப சாதாரண மனுஷர்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. அப்போ தெய்வமே ஏதோ ஒண்ணு வரணும். எந்த தெய்வம் வருதோ வரட்டும், ஒரு தெய்வ பிரகிருதி வந்து விவாகம் பண்ணிக்கணும். ஏன்னா தெய்வ பிரகிருதியை ஒருத்தர் போய் மனுஷர் போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? அப்ப ஜனகர் 2 பண்ண விவாகம் கேட்டு இந்த சமாளிக்கிறதுக்கு என்ன வழியும் பார்த்தா அந்த ருத்ர தனுஷை கொண்டு வந்து வச்சுட்டார். இதை எடுத்து நாணயத்தினாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அதை பார்த்த உடனே அவள்லாம் பின்வாங்கிட்டான். அப்போ அந்த மாதிரி இடத்துல பெருமாள் அவதாரம் பண்றான். அப்போ அந்த ருத்ர தனுஷோட கதை ஒண்ணு சொல்றான். முன்னாடி 2 தனுஷு 2 வில்லு ஏற்பாடு பண்ணாலாம். சிவனுக்கு ஒண்ணு விஷ்ணுவுக்கு ஒண்ணு கொடுத்தாலாம். யாராலே அசைக்க கூட முடியாது. அப்படி 2 வில்லு இவர் கையில ஒண்ணு அவர் கையில ஒண்ணு கொடுத்தான். கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். என்ன வில்லு வச்சுன்னு வெறுமை இருக்க மாட்டான். அப்ப யுத்தம் பண்ணணும். இவன் 2 பேர் யுத்தம் பண்ணா அதுல யார் சிரேஷ்டாள் அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படின்னு தேவர்கள்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான். அப்போ இவாளுக்குள்ள சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கூடவே ஒரு யுத்தம் ஆரம்பிச்சு. இதெல்லாம் ராமாயணத்துல இருக்கிற விஷயம். அப்போ ஜிம்பீதம் தத் தனுர் திருஷ்டுவா சைவம் விஷ்ணு பராக்கிரமைஹி பெருமாள் ஜெயிச்சுட்டார். சிவதனுஷ பிரயோகம் கூட பண்ண முடியாமல் பண்ணிட்டார். அதை பார்த்து அதிகம் மேலிரே விஷ்ணு, அப்போ விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு தேவர்கள் தீர்மானம் பண்ணிட்டாலாம் அப்படின்னு இருக்கு ராமாயணத்திலே. ஏன்னு கேட்டா வில்லு வச்சிருந்தாலும் உயர்ந்தவன் ஆயிட முடியாது இல்லையா? அதனால அந்த வில்லை யார் பிரயோகம் பண்ணியிருக்காளோ வில்லு வச்சிருந்தாலும் உயர்ந்தவாள் ஆயிடுவாளா? துப்பாக்கி வச்சிருந்தாலும் ஆழ்மையில சேர்ந்துட முடியுமா? நிறைய புஸ்தகம் சிக்கு பலகையெல்லாம் வச்சிருந்தாலும் மகா ஆச்சாரியால் ஆயிட முடியுமா? அதிகம் மேனிரே விஷ்ணு, விஷ்ணுதான் உயர்ந்தவர் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணிட்டான். அதனால இந்த தேவ ரகசியங்கள்லாம் அவருக்கு தெரியும். அதனால சாட்சாத் விஷ்ணு வந்தாதான் இந்த வில்லை எடுக்க முடியும் அப்படிங்கிறதா ஜனகர் அப்படி வச்சிருக்கேன். அப்பதான் பெருமாள் வர. அப்ப இந்த விற்த்தாந்தம் இதை வச்சு பார்த்தாலே தெரியும் பெருமாளுடைய பரத்துவம் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல, விவாகம் முடிச்சுட்டு போகச்ச பரசுராமரை எதிர்க்க வர அவர்கிட்ட அந்த விஷ்ணு வில்லு வச்சுட்டு இருக்க. அவர் இது கொண்டு நீ ருத்ர தனுஷ எடுத்தா போறாது,
என் வில் வழி கொண்டு போவென்று எதிர் வந்தான். இந்த வில் எடுத்து, இது என்னுடைய வில்லு, அதை காட்டில இதுக்கு சாரம் அதிகம் அப்படின்னு சொல்லி பரசுராமர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை பெருமாள் ஸ்ரீராமர் கையில வாங்கிக்கிறார். அந்த வாங்கிக்கிற லாகவத்தை பார்த்தே புரிஞ்சுட்டார் அவர், இவர் அவதார புருஷர் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் ஜனார்தனம் அப்படின்னு கமல பத்ராட்சணா பெருமாள் ராமன் இருக்கச்ச அவரை பார்த்து பரசுராமர் சேவிச்சுட்டு போய் அந்த வில்லையும் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு. தன் வில்லினோடும் தவர்த்தை எதிர் வாங்கி அழகா சொல்றார். அது வேற ஒருத்தருடைய வில்லு, இது என்னுடைய சொந்த வில்லு, இது விஷ்ணு வில்லு தானே. அதனால அதுக்காவது நான் யோசிக்கணும். தன் வில்லினோடும் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ரெண்டு அர்த்தம் உண்டு அங்க. இந்த இடம் அந்த மாதிரி யுத்த காண்டத்துல கடைசியில பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றார், தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றாள் அப்படின்லாம் இருக்கு. யுத்த காண்டத்திலேயே மூல சேனா அதை ஜெயிக்கிறதுக்கு பெருமாள் தான் வர. ராவணனுடைய மூல பலம்னு ஒண்ணு இருக்கு, மொத்தம் ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் ராட்சசா அவளை அனுப்பிச்சுட்டான் யுத்தத்துல. அப்ப என்ன பண்றது, இந்த வானரங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய பேர் அப்படி சமுத்திரம் மாதிரி வந்துட்டு இருக்கா. கோட்டை கதவை திறந்து சமுத்திரம் மாதிரி வந்தா இந்த சமுத்திரத்துல சுனாமியில எல்லாரையும் அடிச்சுட்டு போற மாதிரி இந்த வானரங்களெல்லாம் அடிச்சுன்னு வந்துட்டா. அவ்வளவு ஜனங்கள், உங்கள் அதிகமா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, போலீஸால கட்டுப்படுத்த முடியுமா? அப்ப அவனையும் சேர்த்து அடிச்சுன்னு போயிடும். அந்த மாதிரி இப்ப வானர சேனைய, சாதாரண வானர சேனா அசுர சேனா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நேர எல்லாரும் போய் ராகவம் சரணம் செய்யு, பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணா. பெருமாள் நீங்க எல்லாம் அப்படி இருந்து வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் ஒருத்தரா இருந்து அந்த மூல பலத்தை நிர்மூலமாக்கினார் அப்படின்னு வரும் சிவன் ராமாயணத்தை. வேடிக்கை பார்த்தவா யாருன்னா முக்கியமா லக்ஷ்மண பெருமாளே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. சுக்ரீவன் வேடிக்கை பார்த்திருக்கார். இது என்ன, நான் ஏதோ அஸ்திர பலம் தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சிந்தாதீதமா இருக்கு, நினைச்சு கூட பார்க்க முடியாது, இப்படி கூட ஒரு அஸ்திர பலம் இருக்கும். மொத்த வேறையை சம்மாரம் பண்ணிட்டார் பெருமாள், மொத்த வேறையை சம்மாரம் பண்ணிட்டார். இப்படி கூட அஸ்திர பலம் இருக்குமா என்ன? இருக்கவே இருக்காது. இது என்னுடைய நினைவுக்கெல்லாம் கற்பனைக்கெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கே அப்படியே பிரமிச்சு போய் விபீஷணன், சுக்ரீவன், லக்ஷ்மணன் உட்பட எல்லாரும் பிரமிச்சு போய் நிக்கிறான். அப்ப பெருமாள் சொல்றார், ஏதத் அஸ்திரபலம் திவ்யம் மமவா திரியம்பகஸ்யவா, இந்த அஸ்திரபலம் எனக்கு மட்டும்தான் உண்டு, இல்ல சிவனுக்கு இருக்கலாம் அப்படின்னு சிவனையும் சேர்த்துட்டார். ஏதோ அவளுக்கெல்லாம் பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் சாதிக்கிற திரியம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா, சிவனை காட்டிலும் இவருக்கு அஸ்திரபலம் அதிகம்னு சொல்றார். அந்த பதத்தையே போடுற, சிவனை காட்டிலும் கோராஸ்திர ஆடம்பர, அஸ்திர ஆடம்பர இவருக்கு தான் அதிகம் சிவனை காட்டு. சிவனுக்கு சமம் தான் பெருமாளே சொல்றார். பெருமாளே சொல்றார், ஏத்தது அஸ்திரபலம் திவ்யம் மமவா திரியம்பகஸ்யவா, சிவனுக்கு சமமா எனக்கு அஸ்திரபலம் இருக்குன்னு. ஆனா தேசிகன் சொல்றார், பெருமாள் சொன்னது இல்ல, அவருக்கு மேல இருக்கு. ஏன்னா அவதாரத்தில் அப்படி சொல்லிக்கிறார், அவருக்கு மேல இருக்கு. அது எங்க தெரிஞ்சதுன்னா முதல்ல பரசுராம் முதல்ல விவாகத்திலே தெரிஞ்சுட்டோமே, விவாகத்திலே உங்க லட்சணம் என்ன தெரிஞ்சு போச்சு, அப்புறம் குறைச்சு சொன்னா என்ன. அந்த மாதிரி பெருமாள் தான் பரதத்துவம்னு ராமாயணத்துல பல இடத்துல இருக்கு, இன்னும் கூட நிறைய இடத்துல இருக்கு. ஆக இது 2வது அதிகாரத்துல அதை சொன்னார், பெருமாள் தான் பரதத்துவம்னு. 3வது அதிகாரம் சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் அப்படின்னு பெயர். ஸ்ரீமத் ராமாயணத்துல பரம தாத்பரியம் என்ன, மொத்தமா ராமாயணத்துல எந்த பிரதானமான விஷயம் ஒன்று இருக்கும், அந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் ராமாயணம் வந்திருக்கு. அது எதுன்னா சரணாகதி. ஏன்னா முதல்ல ராமாயணம் மொத்தமே பார்த்தா சரணாகதி வேதம். முதல்ல தேவர்கள் சரணாகதியிலேருந்து ஆரம்பம், தேவர்கள் சரணாகதி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் பாலகாண்டத்துல பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர் கிட்ட திரிசங்குன்னு ஒருத்தர் சரணாகதி பண்றார் அப்படின்னு. அப்படியே மேற்கொண்டு நம்ம அயோத்தியா காண்டத்தில் வந்தானா பரதாழ்வான் சரணாகதி இருக்கு. அதே மாதிரி சித்திரக்கூட்டத்துல காகாசுரன் சரணாகதி அப்படின்னு இருக்கு. ஆரண்ய காண்டத்துல மகரிஷிகள் சரணாகதி அப்படின்னு இருக்கு. கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவ சரணாகதி, சுக்ரீவன் வந்து சரணாகதி பண்றார் அப்படின்னு இருக்கு. சுந்தர காண்டத்திலே திரிஜட்டா சரணாகதி அப்படின்னு இருக்கு. யுத்த காண்டத்திலே விபீஷண சரணாகதி. எந்த காண்டத்துல போனாலும் சரணாகதி இருக்கும். சரணாகதி தான் ராமாயணத்தினுடைய பரம தாத்பரியம். இதெல்லாம் விஸ்தாரமா சொல்ற.
இந்த சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் அப்படிங்கறதுல அதுக்கு பிரபஞ்சம் பேர் வச்சுக்க பாருங்க. பிரபஞ்சம்னா விஸ்தாரம்னு அர்த்தம். ரொம்ப விஸ்தாரமா சுவாமி தேசிகன், ஏன்னா ஒவ்வொரு சரணாகதியிலும் ஒவ்வொரு பாடம் இருக்கு நமக்கு. ஏதோ சொல்லிருக்காருன்னு மட்டும் இல்ல, ஒன்னொன்னையும் ஒவ்வொரு விஷயம் நாம கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கு. சில சரணாகதி பலிக்கவே இல்லை. ஏன் பலிக்கலைங்கிற அதையும் சொல்றார். நீங்க இந்த மாதிரிலாம் சரணாகதி வேணா பலிக்காது தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு 2 உதாரணம் இருக்கு. சரணாகதி பலிக்கலைங்கிறது முதல் உதாரணம் என்ன கேட்டான்னா, வாலி கிட்ட சுக்ரீவன் சரணாகதி பண்ணான், அது பலிக்கல. வாலி காலில் விழுந்து, அண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அபயப்பிரதானம் பண்ணுங்கோன்னு கீழே விழுந்து காலில் தலை படும்படி விழுந்து சேவிச்சு கேட்கிறான் சுக்ரீவன். சரணாகதி தான் பண்றான். ஆனா வாலி எட்டி உதைக்கிறான். அவன் தலைய காலில் விழுந்து சேவிக்கிறான் இல்லையா, அதை வாலி எட்டி உதைக்கிறான். அவ தேசியன்னு சொல்றாரு, நோட் பண்ணிக்கோங்க, கருணை இல்லாதவாழ்கிட்ட சரணாகதி பண்ணக்கூடாது. இல்ல சரணாகதினா யாருக்கிட்ட சரணாகதி பண்ணோமோ அவளுக்கு 2 வேணும். ஒன்னு சாமர்த்தியம் வேணும், ரட்சிக்கிற சாமர்த்தியம் வேணும். 2வது கருணை வேணும். 2 இருக்கிற ஆள்கிட்ட தான் சரணாகதி பண்ணணும். பெருமாளோ கருணா காகஸ்தன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவாள்கிட்ட தான் சரணாகதி பண்ணணும். இன்னொன்னு ரட்சிக்கிற சாமர்த்தியம் இருக்கிறவர்கிட்ட சரணாகதி பண்ணணும். மோட்சம் வேணும் அப்படின்னா பெருமாள் கிட்ட தான் சரணாகதி பண்ணணும். நான் மற்ற தேவர்கள் கிட்ட போய் யார்கிட்டயாவது காலில் விழுந்து நான் உங்களுடைய பரமபக்தனாச்சே எனக்கு மோட்சம் கொடுக்கும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? ஐயோப்பாம். அவருக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. கருணை இல்லாட்டா சரணாகதி பலிக்காதுங்கிறதுக்கு உதாரணம் இது. சாமர்த்தியம் இல்லாட்டா சரணாகதி பலிக்காதுங்கிறதுக்கு சமுத்திரராஜன் கிட்ட பெருமாள் சரணாகதி பண்ற, இல்ல சரணாகதி மாதிரி ஒண்ணு பண்ற, கொஞ்சம் வழி விடு அப்படின்னு. வழி விட்டேன்னா நாங்க போயிடலாம் அப்படிங்கிற. ஆனா பலிக்கல. அப்புறம் பெருமாளுக்கே கோபம் வந்துருக்கு, அஸ்திரத்தை எடுக்கிற. அப்பதான் சமுத்திரராஜன் பண்ற, உனக்கு தெரியாதா என்னால் வழிவிட முடியாது அப்படிங்கிற. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா, என்ன சமுத்திரம் என்ன எல்லாருக்கும் போற விடுறதுக்கு வழி விடுறதுக்காக சமுத்திரம் இருக்கு, என்னை இப்படி சிருஷ்டிச்சதே நீர் தானேங்கிற. அக்னி சுடுகிறதுன்னா சுடும்படி அக்னி சிருஷ்டிச்சது பெருமாள் தானே. அப்ப அக்னி சுடாம இருக்கணும்னா அக்னி கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, பெருமாள் கிட்ட தான் கேட்கணும். சுடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாபிரேட்டை கேட்டார், அக்னியே சுடாம இரு அப்படின்னா சரி சொல்லிட்டு அக்னி சுடாம இருக்கார். ஆஞ்சநேயர் நமக்கு தெரியும், பெருமாள் தாயார் தான் சொல்லணும். அக்னி கிட்ட போய் சுடாம இருக்கணும்னு கேட்டா நடக்காது. அது மாதிரி சமுத்திரராஜன், சமுத்திரம் அப்படின்னா அது கம்பீரமா இருக்கும், அது யாருக்கும் வழி எல்லாம் விடாது. அப்போ வழி விடணும்னு சொன்னா நீர் சொன்னாதான் வழி விட முடியும். என்னுடைய பிரகிருதி இப்படி, நீர் ஆஜ்ஞை பண்ணும், நீர் ஏதாவது பண்ணும் தான், அப்புறம் தான் அணைக்கட்டுறது இருக்கட்டும். அப்போ பெருமாள் என்ன பண்ற, நம்ம பிரகிருதி அவ எப்படி இருச்சானோ அப்படியே இருக்கட்டும், அதை மாற்ற வேண்டாம், மாத்தாம சேது கட்டி போய்க்கலாம் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி சரணாகத்தில சாமர்த்தியம் இருக்கணும், கருணை இருக்கணும். அவகிட்டதான் சரணாகதி பலிக்கும், இல்லாட்டா பலிக்காது. அது தவிர தேவர்கள் சரணாகத்தில ஆரம்பிச்சு ஒவ்வொரு சரணாகத்திலுமே ஒவ்வொரு விசேஷமா நாம தெரிஞ்சுக்கலாம். இது இப்படி விசேஷம், இது இப்படி விசேஷம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஃபைனலா ஒண்ணு இருக்கு நமக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுதான் கடைசியா இருக்கிறது விபீஷண சரணாகதி. விபீஷண சரணாகதியில விபீஷனுக்கு பெருமாள் அபயம் பண்ணிட்டான், அபய பிரதானம் பண்ணியாச்சு. ஆனா இதெல்லாம் பகவத் ராமானுஜர் ஒரு சமயம் இந்த அபய பிரதானத்தை பற்றி விஸ்தாரமா சாதிச்சிருந்தாராம். அப்போ ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருத்து. அவர் சந்தேகம் கேட்டார், அங்கே காலக்ஷேபத்தில் சந்தேகம் உடனே கேட்கலாம் போது, அதனால சந்தேகம் கேட்கலாம். அப்போ அவர் கேட்டார், விபீஷனுக்கு அபய பிரதானம் பண்ணிங்கிறத ரொம்ப விசேஷமா சொல்றார். ஆனா கூட எனக்கு ஒரு சந்தேகம், விபீஷன் ரொம்ப நல்லவர், நாங்கெல்லாம் விபீஷன் மாதிரியா? விபீஷனோ மகாபிராஜ்யா, அவருக்கு இருக்கிற விசுவாசம் யாருக்காவது இருக்குமா? ராவணனை உதறி தள்ளிட்டு யாராவது வர முடியுமா? பரித்தெக்தா மயாலங்கா மித்தானிச்ச தனானிச்ச அப்படின்னு லங்கையை உதறி தள்ளிட்டு, வீடு வாசலை உதறி தள்ளிட்டு வர. பரித்தெக்தா மயாலங்கா அப்படின்னு வீடு வாசல உதறி தள்ளிட்டா. மித்ராணிச்ச தேசியம் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ற. இதுக்கு நாமளா இருந்தா என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா, எனக்கு லங்கையில் ஒரு ஆம் இருக்கு, அப்புறம் போய்க்கலாம் பாக்க பூட்டி வச்சுட்டு வந்திருக்கேன், அங்க எனக்கு ஒரு ஆம் இருக்கு. இல்ல, விபீஷணிட்ட ஒரு கேள்வி, நீ லங்கையில இருந்து வந்திரு, லங்கையில உனக்கு வேண்டியவர் யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு வேண்டியவன் ஒருத்தன் கூட கிடையாதுங்கிற. மித்ராணிச்ச லங்கையில எனக்கு வேணும் என்ன கேட்டானா,
அங்க இருக்க மொத்த பேரும் ராவணனை சேர்ந்தவன். அவ யாரும் எனக்கு வேண்டியவன் கிடையாது. எனக்கு வேண்டியவன் இல்ல, இங்க இருக்கா உங்க கூட இருக்கிற வானரங்கள் இருக்கா, வானர முதலிவன் இவாதான் எனக்கு வேண்டியவா. லங்கையில எனக்கு வேண்டியவன் யாருமே கிடையாதுங்கிற. அந்த மாதிரி சொல்லுவோமா? தனானிச்ச இல்ல, லங்கையில வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும், சொத்து இருக்கணும், சொத்து சுகம் மொத்தத்தை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பெருமாள் திருவடிகளே சரணம் சொல்லிட்டு வந்திருக்க. அப்படிப்பட்ட விபீஷணன் எங்க, நாம எங்க? அப்படிப்பட்ட விபீஷனுக்கு பெருமாள் அபயம் கொடுத்தார் அப்படின்னா சரி, எங்களுக்கு போய் பெருமாள் எப்படி அபயம் கொடுப்பார்? எங்களுக்கு சரணாகத்தியே ஒழுங்கா பண்ணவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்னு கேட்டா, விபீஷன் சரணாகதி பண்ண தெரியும், மகாபிராஜ்யா, மகா விஸ்வாசம். விபீஷன் பெருமாள் கட்டாயம் அபயம் கொடுப்பார்னு விசுவாசம் இருக்கு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே எல்லாம் சொல்ற. இது ஒண்ணுக்கும் விசேஷ அர்த்தம் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னார். அப்ப பகவத் ராமானுஜர் சொன்னார், இந்த விபீஷண சரணாகதி உபன்யாசம் பண்றதே விபீஷண உதாரணமா எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்காக இல்லை. விபீஷண உதாரணமா எடுத்துக்காத போ, விபீஷணனோடு கூட 4 பேர் வந்திருக்கா, அவளை உதாரணமா எடுத்துக்கோங்க அப்படின்னார். சதுர்பி சக ராட்சசைன்னு வரும். விபீஷணன் கிளம்பிச்ச கூடவே 4 பேர் கிளம்பினாலாம். அவன் ஒன்னும் பண்ணல, பேசாம இருக்கா. விபீஷன் சரணாகதி பண்ணச்ச பேசாம இருக்கா, ஒன்னும் பண்ணல. இந்த வானரங்கள்லாம் ஆலோசனை பண்ணச்சா அப்பவும் பேசாம இருக்கா. கடைசியில விபீஷன் பெருமாள் கிட்ட சேர்த்து அப்பவும் கூட வந்து சேர்த்துட்டான். அவளுக்கும் அபய பிரதானம் பண்ணிட்ட பெருமாள். அவ என்ன பண்ணா அப்படின்னா ஒன்னும் பண்ணல, பேசாம இருந்தா. அந்த மாதிரி ஆச்சாரியன் சரணாகதி பண்ணச்ச பேசாம இருக்க போதும், நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், அவளை உதாரணமா எடுத்துக்கோங்கன்னு ஆச்சாரியன் இஷ்டம் இது அப்படின்னு பகவத் ராமானுஜர் ஒளிச்சைதான் ஒரு ஆக்கியானம் ஒன்று இருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை அபிப்பிராயம் சாதிச்சிருக்கேன், அதுல இருக்கு இந்த ஆக்கியானம். சுவாமி தேசிகனும் எடுத்திருக்கேன் அத. ஆக எதுக்கு சொல்ற, ஒவ்வொரு சரணாகத்திலையும் ஒரு பாடம் நமக்கு இருக்கு. அதான் இந்த சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் அப்படிங்கிற அதிகாரத்துல ஆச்சரியமா சாதிக்கிறார். அதனாலே ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது சரணாகதி வேதம். ஸ்ரீ வால்மீகி பகவானாலே திருஷ்டமாய் இருப்பது ஒரு சரணாகதி வேதம் அப்படின்னு இருக்க. வேதம்னா ரிஷிகள்லாம் அவ பார்த்தா அப்படின்னு சொல்லணும், அவ எழுதல. அந்த மாதிரி வால்மீகி பகவான் சாட்சாத்காரம் பண்ணி வெளியிடுறார். ஒரு வேதம்னா கடைசியில வேதாந்தம் இருக்கும், உபனிஷத், அதுல போய் முடியும். அந்த மாதிரி ராமாயணம் மொத்தமும் சரணாகதி வேதம், அதுல உபனிஷத்து தான் இந்த விபீஷண சரணாகதி அபய பிரதானம் பண்றதுங்கிறது பரமசாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4வது அதிகாரம் பிரகரண தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு பெயர் இதுக்கு. அதான் இந்த பிரகரணம் இருக்கொல்லையோ, விபீஷண சரணாகதி பண்ற பிரகரணம், அதனுடைய பரம தாத்பரியத்தை சொல்றார் இங்க. விபீஷணன் சரணாகதி எதுக்காக பண்ணார், எந்த பலனுக்காக பண்ணாங்கிறது முக்கியமா தெரியணும். கைங்கரிய பலனுக்காக, மோட்ச பலனுக்காக பண்ணான்னு வச்சுக்கலாம். அதான் மோட்சத்துக்கு சாதாரணமா கைங்கரிய பலன் வேணும், அதுக்காக சரணாகதி பண்ணிருக்க. ஏன்னா நம்ம அது வரைக்கும் வரணும். ராமாயணத்துல பார்த்தோம்னா தேவர்கள் சரணாகதி எதுக்காக பண்ணா அப்படின்னா ராவணன் தொலைன்னு பண்ணான். காகாசுரன் சரணாகதி எதுக்காக பண்ணான் அப்படின்னா உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்ணான். மொத்தமா ஒரு பலனுக்காக பண்றேன். சுக்ரீவன் சரணாகதி எதுக்காக பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா உயிர் பிழைக்கணும், ராஜ்யம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்ணார். அப்போ விபீஷன் சரணாகதி எதுக்காக பண்ணார், இந்த பிரகடனத்தை பார்த்தா அது ஒன்னா தெரியும். அதனால அந்த கட்டத்தை அழகா கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா ராமாயணத்துல ஆரம்பிச்சு மெதுவா விபீஷன் சரணாகதி கிட்ட வந்து இந்த கட்டத்துல எதுக்காக சரணாகதி பண்ணாருன்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எது, கைங்கரியத்துக்காக சரணாகதி பண்ற. சாமானியமா இருப்பாளுகளா அது புரியாது. ராமாயணத்துல பார்த்தான்னா விபீஷன் எதுக்காக சரணாகதி பண்ணார் அப்படின்னா ராஜ்யத்துக்காக சரணாகதி பண்ணான்னு தோணும். ஏன்னா பெருமாள் ராஜ்யம் தானே கொடுக்குற. கடைசியில அழகா ஒருத்தர் சொன்னார், அங்கேயே ராமாயணத்திலேயே விபீஷன் பார்த்தாராம், பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா ராஜ்யம் கிடைக்கும்னு நினைச்சார். ஏன்னு கேட்டான்னா அண்ணா தம்பி 2 பேர் சண்டை போட்டானா, 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்தா அண்ணா அவன் தொலைச்சு விட்டு தம்பிக்கு ராஜ்யம் கொடுப்பாரு. முன்னாடி வாலிக்கு அப்படித்தானே பண்ணார். கிஷ்கிந்தா காண்டத்துல வாலி சுக்ரீவன் சண்டை போடுச்ச, சுக்ரீவன் போய் சரணாகதி பண்ணான், வாலி சரணாகதி பண்ணல. அப்ப பெருமாள் பார்த்தார், வாலியை தொலைச்சிட்டு சுக்ரீவனுக்கு ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணார். அதை பார்த்தார் விபீஷன். ஓஹோ, இவர் அப்படி போல இருக்காப்பா, இவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணார்,
மூத்தவரை சம்மாரம் பண்ணிட்டு நமக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவார் அப்படின்னு ராஜ்யகாங்கி விபீஷணா அப்படின்னு ஒரு ராமாயணத்துல ராஜ்யத்துக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு விபீஷணை பத்தி. ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணாவை தொலைச்சிட்டு இவர் தனக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் அப்படின்னு ஆசைப்பட்டு விபீஷன் சரணாகதி பண்றார் அப்படின்னு தான் தெரியுது. அது மட்டும் இல்ல, கடைசியில் சரணாகதி பண்ணவனுக்கு ராஜ்யம் தானே கொடுக்கற பெருமாள். அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அபிஷிச்சத்தை லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் அப்படின்னு பெருமாளே அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற இந்த பலனையும் கொடுக்கற. அதை பார்த்தா அதுக்காக தான் அவர் சரணாகதி பண்றாரோ அப்படின்னு தோணும் இல்லையா? அது இல்லைங்கிற தேசியம் அப்படி இல்லை. அதுக்காக சரணாகதி பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டா, இவர் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வர்றார். பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தயானிச்சான்னு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு வரவர் அவர் போய் இதுக்கு ஆசைப்பட்டு வர்றார் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. விபீஷனுடைய சுபாவத்தை பார்த்தா தெரியும். அப்ப விபீஷன் சுபாவம் முதல்ல இருந்தே பார்க்கணுங்கிற. முதல்ல ஆரம்பத்திலேருந்தே 3 பேர் இருக்கா இல்லையோ, ராவணன், கும்பகர்ணன், விபீஷன் 3 பேரும் தபஸ் பண்ணும்போது பிரம்மா என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்ட போது ஒருத்தர் ஒவ்வொரு வரம் கேட்டா நமக்கே தெரியுமோ இல்லையோ. அப்போ விபீஷன் என்ன வரம் கேட்டான்னா, பரம ஆபத்கதஸ்யாபி தர்மே மம மதிர் பவேத். எப்படிப்பட்ட ஆபத்துல இருந்தாலும் என் மனசு தர்மத்துல தான் இருக்கணும். உண்மைதான் நினைக்காம தர்மத்துல தான் இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டு வாங்கியிருக்காரு. அப்படி தர்மம் நான் மாறக்கூடாது, பெரிய ஆபத்தே வந்தாலும் வரம் கேட்டு வாங்கினவரை போய் இவர் ராஜ்யத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? விபீஷனுடைய சுபாவம் புரியாதவாத அப்படி சொல்லுவான். சுவாமி தேசியன் அழகா சொல்ற, அரசிக்கர்கள் ரசிக்க தெரியாதுவா மேலோட்டோ பார்த்து சொல்லிடுவான். ராமாயணத்தில் மேலோட்டோ பார்த்தா அப்படிதான் இருக்கும், அதனால அப்படி சொல்லிடுவான். ஆனா உண்மையில அது கிடையாது. பெருமாளுக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குதான் சரணாகதி பண்ணார். பெருமாளும் விபீஷனை கூட்டு பக்கத்துல உட்காந்து வச்சிருந்தார். விபீஷணன் சரணாகதி ஆன உடனே சரி நீ கடைசியில போய் நில்லும் அப்படின்னு தானே சொல்லணும். இப்பதானே வந்திருக்கீர், வெள்ள சுக்ரீவன் வந்திருக்காரு முதல்ல, ஃபர்ஸ்ட் இளைய பெருமாள். ஏன்னா முதல்ல இருந்தே வந்திருக்காரு காட்டுல. அதுக்கப்புறம் வந்தவர் சுக்ரீவன், அதுக்கப்புறம் ரொம்ப வேண்டியவர்னா ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் அங்கதன் இளையராஜாவா இருக்கார், அதாவது இளவரசரா இருக்கார். அதுக்கப்புறம் இன்னும் வேண்டியவா ஜாம்புவான், அதுக்கப்புறம் நலன் சேது கட்ட போறவர், எல்லாம் ரொம்ப வேண்டியவா பெருமாளுக்கு. அதனால அவ எல்லாரும் இருக்கா. அதுக்கப்புறம் வில்லும் தானே சொல்லணும். ஆனால் பக்கத்துல கூட்டி நிற்க வைக்கிறார். என் பக்கத்துல நில்லு அப்படின்னு. ஏன்னா இவரை பத்தி இவர் கைங்கரியத்துல ஏத்துண்டுட்டார். அவரை கைங்கரியத்துல ஏத்துண்டாச்சுன்னா அந்தரங்க கைங்கரியத்துல ஏத்துண்டுட்டார். ஏத்துண்டு பெருமாள் சொல்றார், என்ன சொல்லணுமோ சொல்லுங்கிற. அதான் ராட்சதால பத்தி யுத்தம் எப்படி பண்ணணும் எல்லாம் அவருக்கு தான் தெரியும், விபீஷனுக்கு தான் தெரியும். நீ சொல்லு நான் செய்யறேன்ட்டு. அதை சுக்ரீவனும் சொல்ற, கடைசியில் வரும் அது. சுக்ரீவன் அழகா சொல்ற இந்த விஷயத்த. என்ன சொல்றாருன்னா, அஸ்மாபி துல்லியோ பவது ராட்சசா அப்படின்னு. விபீஷன் வர்ற எங்களுக்கு சமமா இருக்கட்டும் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் அப்புறம் வரட்டும் சொல்லல, எங்களுக்கு சமமா அவரையும் பெருமாள் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. சுக்ரீவனே சொல்லிட்ட, கடைசியில் அதுதான் சொல்ற. எங்க தேசியம் ஒரு அர்த்தம் சொல்றார், அஸ்மாபிகின்னு போட்டிருக்கார். சுக்ரீவன் என்னன்னா எனக்கு சமமா வரணும் சொல்ல, எங்க எல்லாருக்கும் சமமா விபீஷன் வரணும். அப்ப எங்க எல்லாருக்கும் சேர்த்து என்ன கௌரவமோ அந்த கௌரவம் இந்த விபீஷன் ஒருத்தருக்கு, எனக்கு இளைய பெருமாளுக்கு, இன்னும் இருக்குவாளுக்கு யார் யாருக்கோ மொத்த பேருக்கும் சேர்ந்து என்ன கைங்கரிய பிராப்தி இருக்கோ அந்த கைங்கரிய பிராப்தி விபீஷனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாராம். அதனால கைங்கரியம் தான் முக்கியம். அதுக்காக தான் விபீஷன் சரணாகதி பண்ணார். ஆனா கடைசியில ராஜ்யத்தை கொடுத்தாரு. அப்ப கைங்கரியம் தானே கொடுக்கணும். ராஜ்யத்தையும் கொடுத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆனுஷங்கிக பலன். பெருமாள் அவளுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா பெருமாளுடைய பேர்ல ராஜ்ய பரிவாளம் பண்ணிட்டு இருக்க போற பரதாழ்வார் மாதிரி. பரதனுக்கு பாதுகவும் அரசும் இந்துன்னு வரும். பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டார், பாதுகையும் கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட இருப்பாளுக்கு அதை கொடுத்தா வச்சுக்கோங்க. அப்ப என்ன ராஜ்யம் நன்னா நடக்கிறதா கேட்டா பாதுகா ராஜ்யம் பாரதன். இது என்னுடைய ராஜ்யம் இல்லை, இது பாதுகாருடைய ராஜ்யம் அப்படின்னு அது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறாரு. அந்த மாதிரி விபீஷணன் என்ன பண்றான்னு கேட்டாலும் இது என்னுடைய ராஜ்யம் இல்ல, தேவதையருடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டா ரங்கநாதனை இடம் பண்ணிட்டு போறார். அதனால்தான் ரங்கநாதன் இன்னைக்கும் விபீஷண தென் திசை இலங்கை நோக்கி பெருமாள் மதில் இலங்கை விவீடனற்காய்
அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரோ இல்லையா பெருமாள். காரணம் என்ன கேட்டான்னா, அந்த விபீஷண ராஜ்யம்ங்கிறது, லங்கா ராஜ்யம்ங்கிறது பெருமாளுடைய ராஜ்யம். அப்படிதான் விபீஷணன் வச்சுட்டு இருக்காரு. அதனால நின்னையே தாழ் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் நின்னையே தேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மா நின்னையே தாழ் வேண்டி நிற்ப நடிகை. குலசேகரர் சொல்ற, அவர் தான் இந்த விஷயம் சொல்ல முடியும். யதா சயவார்கதி தத்திர வக்தும்னா ராமாயணத்தில் அவர் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. குலசேகரர் சொல்லிட்டார், பெருமாளே உன்னை சேவிச்சு நீ தான் வேணும்னு யார் கேட்கிறாளோ அவளுக்கு வேண்டாத படம்லாம் நீர் கொடுப்பீர். ஏன்னா குலசேகரர் அப்படிதானே, அவர் ராஜாவா இருந்தார், பெருமாளுடைய ராஜ்யம் அது அப்படிங்கிற. குலசேகர ஆழ்வார் மாதிரி, பரதாழ்வார் மாதிரி இங்க விபீஷண ஆழ்வார், அவருக்கு பெருமாள் ராஜ்யம் கொடுத்து அழகு பார்க்கிற, நீ ராஜ்யத்தெல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற. பெருமாளுடைய பேர்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார். அதனால கைங்கரியம் தான் பிரதானம். விபீஷணை பொறுத்த வரைக்கும் ராஜ்ய பரிபாலனம் பண்றது ஒரு கைங்கரியம் தான். பரதாழ்வானுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதும் ஒரு பகவத் சேவை தான், பாதுகா சேவை தான். அப்படின்னு தானே இருக்கு. அந்த மாதிரியாக ஒரு விபீஷணன். அதனால்தான் பெருமாள் சொல்றாரா, காரியந்தே மம சாசனம் பிரஜா சம்ரக்ஷ தர்மேண நோத்தரம் வக்துமர்கசி. விபீஷணன் கிட்ட பட்டாபிஷேகம் பண்ண உடனே விபீஷணன் என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. விபீஷணன் ஒரு வாய் சொல்லணும்னு எடுக்கிற, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதுக்காக சரணாகிதி பண்ணல, நான் உங்ககிட்ட சேவைக்காக சரணாகிதி பண்ணேன், அதனால சாதாரண சொல்ல இல்லையோ, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல இல்லையோ, மெதுவா விண்ணப்பம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கச்சே பெருமாள் சொல்றார், காரியந்தே மம சாசனம், நான் சொல்றேன் செய்யு, என்னுடைய கட்டளை போய் செய்யு அப்படின்னு பெருமாள். பிரஜா சம்ரக்ஷ தர்மேன, தார்மிகமான ரீதியில பிரஜா பரிபாலனம் பண்ணின்று அப்படின்னா இல்ல. அதுதான் நீரே ராஜ்யம் வேணாம்னு விட்டு வந்தவர் பெருமாள். அப்படிதானே, நீரே ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் விட்டுதானே காட்டுக்கு வந்திருக்கு, அதுதான் சொல்ல ஆரம்பிச்சார். இல்ல அதுதான் ஒரு விஷயம் அப்படின்னார். நோத்தரம் வக்து மருகசி, பதில் பேசாதன்னு சொல்றத செய், பதில் எதுவும் பேசாத. உனக்கு ராஜ்யம் அப்படின்னா சொல்றத செய், பதில் பேசாது அப்படின்னா அடியன்னு. அதான் பாரதன் பரதாழ்வான் மாதிரி. பரதாழ்வான் அடியேன்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை வாங்கிட்டு தானே வந்தார். ராஜ்யத்து மேல எத்தனை வெறுப்பு இருந்தா வேண்டாம்னு சொல்லிட்டு பரதாழ்வான் போயிருப்பார். எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ராஜ்யம் அகஞ்ச ராமஸ்ய, எல்லாம் ராமனுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போனவர் கடைசியில் அந்த ராஜ்யத்தை திருப்பி கட்டது. அப்படியே தான் வந்தார் பாதுகா ராஜ்யம். அதுபோல விபீஷணனுடைய ராஜ்யம். அதனால பெருமாளே ஒண்ணு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அது வேண்டாம் சொல்லக்கூடாது. அயத்னா தாகத்தம் சேவியம் அப்படின்னார் மனு. நமக்கு பிரயத்தனப்படாமல் என்ன வந்திருக்கோ அது பகவத் அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். பெருமாளுடைய அனுகிரகம் எது வந்தாலும் வாங்கிக்கணும் இல்லை, நல்லதானாலும் கெட்டதானாலும் வாங்கிக்கணும், அதுவும் பெருமாள் அனுகிரகம் தான். அப்போ அதுவும் ஒரு நல்லது இருக்கும். நல்லது வந்தாலும் வாங்கிக்கலாம், கெட்டது வந்தாலும் சீகரிச்சுக்கணும், நல்லது வந்தாலும் அதுவும் பெருமாள் அனுகிரகம் தான், எல்லாமே பெருமாள் அனுகிரகம் தான் அப்படின்னு தான் வாங்கிக்கணும். அந்த மாதிரி ரீதியில விபீஷன் இங்க பிரகரண தாத்பரிய நிர்ணயம், இதுக்காக தான் விபீஷணன் சரணாகதி பண்ணார் அப்படின்னு. 5வது அதிகாரம் சரண்ய சீல பிரகாஷா அப்படின்னு. 5வது சரண்ய சீல பிரகாஷா, 6வது சரண்ய வைபவ பிரகாஷா அப்படின்னு இருக்கு. சரண்யன் பகவான், நாம அவர்கிட்ட சரணாகதி பண்றோம். அவனுக்கு 2 இருக்கு, ஒன்னு சீலம், இன்னொன்னு வைபவம். சீலம்னா நல்ல குணம்னு அர்த்தம், கருணை முதலானது. வைபவம்னா காப்பாற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியம். முதலே சொன்னேன் இல்லையா, கருணையும் வேணும் சாமர்த்தியமும் வேணும். பெருமாள் கிட்ட 2ம் இருக்குங்கிறத இந்த 2 அதிகாரத்துல காமிக்கிறார். அந்த விபீஷன் சரணாகதி பண்ணச்சே அந்த விஷயம் எல்லாம் தெரியும். முதல்ல ஆரம்பிக்கச்சே விபீஷன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு பிரார்த்திக்கிறார். வானர்கள் கிட்ட தான் சொல்ற, பெருமாள் கிட்ட போய் என்னை சமர்ப்பியுங்கள், விபீஷன் கொண்டு போய் சமர்ப்பியுங்கள் அப்படிங்கிறார். நிவேதயத்தானா நிவேதனம் பண்ணுவோன்னு அர்த்தம், நிவேதனம் பண்ணுவோன்னா சமர்ப்பணம் பண்ணுவோன்னு அர்த்தம். இந்த இடத்துல யார்கிட்டனா அந்த ராமன் கிட்ட போய் சொல்ல, சர்வலோக சரண்யாய, மொத்த லோகத்துக்கும் சரண்யனா இருக்கும். ஏன்னு கேட்டா வானரங்கள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, இந்த பெருமாள் எங்களுக்கு சரண்யர், உங்களுக்கு எதிரி, எதிரி பட்சத்திலே வந்திருக்கா ஐயோ, அதனால உங்களுக்கு எதிரின்னு நினைச்சுட்டு இருக்கா வானரங்கள்லாம். அதுக்காக தான் விபீஷணன் சொன்னார், உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் அவர் தான் சரண்யர்
எனக்கும் சரண்யர், ராவணனுக்கும் கூட சரண்யர், மொத்த பேருக்கும் சரண்யர் அவர் தான். சர்வலோக சரண்யாய, இதுதான் பெருமாளுடைய சீலம்ங்கிறது. அனாலோசித விசேஷ அசேஷலோக சரண்யான்னு வரும் கத்தியத்துல. யாராவது சரணாகதின்னு பண்ணிட்டானா பெருமாள் விசேஷம் பார்க்க மாட்டாராம். இவன் விசேஷமா, இவன் உயர்ந்தவனா, இவன் தாழ்ந்தவனா, இவன் நிறைய ரூபா கொண்டு வந்திருக்கானா, அவன் கொஞ்சமா ரூபா கொண்டு வந்திருக்கானா, அதெல்லாம் பார்க்க மாட்டான். இவன் படிச்சவனா படிக்காதவனா ஒண்ணும் கிடையாது. சரணாகதின்னு பண்ணியாச்சுன்னா யாரா இருந்தாலும் சமந்தான். அனாலோசித விசேஷ அசேஷலோக சரண்யா அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக சர்வலோக சரண்யர், எல்லாருக்கும் சரண்யா இருக்க போய் வானவங்கள் நீங்க போய் இப்படி நினைச்சிட்டு இருக்க கூடாது. ராவணனுக்கு கூட சரண்யர் பெருமாள் தான். அப்ப சுவாமி தேசியம் அழகா எழுதுறார். இங்க அழகா இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதமும் இருக்கும் அபயப்பிரதானத்தை. அப்ப இது காலக்ஷேபமா கேட்கும். காலக்ஷேபம் நிறைய பேர் சொல்லியிருக்கான், ரெக்கார்டிங் எல்லாம் கூட கிடைக்கிறது. காலக்ஷேபமா கேட்டுக்கலாம். அடியனுடையதே அபயப்பிரதான சார காலக்ஷேபமே இருக்கு, ரெக்கார்டிங் கிடைக்கிறது. என்ன சாதிக்கிறார் பாருங்க. சர்வலோக சரண்யாய அப்படின்னா வானரங்களே உங்களுக்கு மட்டும் சரண்யன் இல்லை, எனக்கும் சரண்யன், எனக்கு மட்டும் சரண்யன் இல்லை, ராவணனுக்கும் சரண்யன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சுவாமி தேசியம் என்ன சாதிக்கிறார்னா, ராவணன் தன் கூறு இழக்கிறான் அத்தனை. அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அவனுக்கு. அதாவது என்ன கேட்டான்னா, ஒரு அப்பாவுடைய பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்கா, 5 பிள்ளைகள் இருக்கான்னா 5 பேருக்கு சொத்து போகணும். 5 பேருக்கு சொத்து எழுதி கொடுக்கிறார் அவர். இல்ல 5வது ஒரு தருதலை ஒண்ணு இருக்கு, நீயும் வேண்டாம், உன் சொத்தும் வேண்டாம், உன் சகவாசமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் மேல தப்பு இல்லையா, அப்பா மேல தப்பு இல்லையா? அவர் சித்தமா இவனுக்கு ஒரு பங்கு வச்சு நோட்டு எழுதி உயிர் வச்சிருக்கார் கையில, வந்தா கொடுக்கணுங்கிறதுக்காக. ஒன்னும் வேண்டான்னு சண்டை போட்டு போறதுன்னா கோடீஸ்வரரா இருக்கார் அப்பா, வேண்டாதோட பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப தன் கூறு இழக்கிறான், அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் அவனுக்கு கிடைக்கலங்கிறதான. அந்த மாதிரிதான் ராவணன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய அனுகிரகம் கிடைக்கல, அவனுக்கு பாகம் அவனுக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் அந்த பாகம் உண்டு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, அப்படிப்பட்ட சர்வலோக சரண்யான எம்பெருமான் நாம சரணாகதி பண்ணினா ஏத்துக்கணுங்கிறதுக்காக நமக்காக அவதாரம் பண்ணியிருக்கான். சர்வலோக சரண்யன்னு சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்டத்துல இல்ல, திருப்பார்கடல்ல இல்ல, நாம இருக்கிற இடத்துல வந்திருக்கான். அப்படின்னா இப்படிப்பட்டவன் ராகவாய மகாத்மனே அப்படின்னு. நாம இருக்கிற இடத்துல வந்திருக்கான்னா அவ்வளவு சௌலபியம், சுலபனா இருக்கிறபடினால அவனை விடலாம். மகாத்மனே அப்படின்னா ரொம்ப பெருமை வாய்ந்தவன் அப்படின்னு, மகா மனசு உடையவன், மிகவும் பெருமை வாய்ந்தவன். இது பரத்வத்தை சொல்லுகிறதா, பெருமாள் எத்தனை சிரேஷ்டரானவர் அப்படின்னு பரத்வத்தை சொல்லுது. ஆக ஒன்னு சௌலபியத்தை சொல்றது, இன்னொன்னு பரத்வத்தை சொல்லுகிறது. ஆக எல்லாமா சேர்த்து மொத்தமா சர்வலோக சரண்யன் எம்பெருமான் அப்படிங்கறத சொல்றது. விபீஷணை இதெல்லாம் வச்சுட்டுதான், இதெல்லாம் நன்னா புரிஞ்சுட்டு அதை சொல்லிதான் சரணாகதி பண்ற அப்படின்னு இருக்கு. அதனால சரண்ய சீலம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பம். இதுல இருந்து ஒண்ணுலயுமே நன்னா தெரியும். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம் அப்படின்னு பெருமாள் சொல்ற ஸ்லோகம். விபீஷனுக்கு அபயப்பிரதானம் நான் பண்றேன்னு சொல்லிட்டேன், பாணர்கள்லாம் கூடாதுன்னா. ஆனா பெருமாள் என்ன சொல்றான்னு கேட்டான்னா, அப்பா மித்திரபாவத்தினால யார் வந்தாலோ அவன் நான் ஒரு நாளும் விட மாட்டேன், நத்யஜே கைவிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மித்திரபாவேன சம்பிராப்தம், மித்திரபாவத்துல வந்தாலே கைவிட மாட்டேன். சரணாகதி பண்ணி உங்களுடைய தாசானுதாசன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல், நான் ஏதோ உங்களுக்கு வேண்டிய அன்னைக்கு நம்ம பார்த்தோமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவான் சில பேர். அந்த சின்ன வயசுல இருந்தே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருவான். அப்படி வந்தா கூட எங்காத்துக்கு வந்துட்டாங்கன்னா, என்கிட்ட வந்தாச்சுன்னா நான் விட மாட்டேன். மித்திர பாவத்துல வந்தாலுமே நான் விட மாட்டேன். இந்த வரி அழகான வார்த்தை, பெருமாளுடைய வார்த்தை. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப இதுல ரசம் என்ன கேட்டா, இதே வரையே சீதா பிராட்டி ராவணன் கிட்ட சொல்றார், ராவணா நீ மித்திர பாவத்துல போ அப்படிங்கிற.
தேன மைத்திரி பவதுதே எதி ஜீவித்து இச்சசி அப்படிங்கிற. ஏன் விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலா. பெருமாள் ராமன் ஒருத்தர் இருக்கார், அவர் சரணாகத வத்சல. சரணாகதி யார் பண்ணாலும் அவளுடைய தோஷத்தை மொத்தத்தையும் மறந்து அவளுக்கு அபயம் பிரதானம் பண்ணுவார். நீ சரணாகதி பண்ண வேண்டாம், தேன மைத்திரி பௌத்ததே. ஏன்னா நீ என்ன ராஜாவுல்லையோ, அதனால நீ தலையை தாழ்த்த மாட்ட, இருக்கட்டும் மைத்திரின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு பிராட்டி சொல்ற. ரெண்டு பேருக்கும் ஒத்து இருக்கு பாருங்க. அதனால மித்திர பாவேன சம்பிராப்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, பாவ அப்படின்னா எண்ணம்னு அர்த்தம். மித்திரங்க எண்ணத்துல வரான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பாவ அப்படின்னா சம்பாவனான்னு ஒரு அர்த்தம். அதாவது மித்திரன் நினைச்சுக்கிட்டோம், உன் மித்திரன் இல்ல, வேஷம் போட்டு வரான்னு. நான் ஏதோ வரேன், ஆனா ஏதோ மித்திரன் அப்படின்னு அவள பக்கத்துல இருக்காள நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி வந்தா கூட நான் விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பாவனை. பாவனை பிடிச்சுக்கோங்க. பாவனை ஒரு மித்திர பாவனையை பண்ணிட்டு வரான், உண்மையில மித்திரனா வரல, மித்திர பாவனையை பண்ணிட்டு வரான். அப்படி வந்தா கூட ந தியஜேயம் கதஞ்சன, என்ன ஆனாலும் கைவிட மாட்டேன். கதஞ்சன எப்படி ஆனாலும் கைவிட மாட்டேன். ஏன்னா வானரங்கள்ல என்ன சொல்றாங்க கேட்டா, விபீஷனுக்கு அபயம் கொடுத்தா நமக்கு ஆபத்து அப்படின்னா, நமக்கு ஆபத்து வந்தாலும் கைவிட மாட்டேன். சுவாமி தேசிகன் சாதிக்கிற பிராண பரியந்தமான ஆபத்து வந்த அளவிலும் உயிரே போற மாதிரி ஆபத்து வந்தா கூட விட மாட்டேன். மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். அவனுக்கு தோஷம் இருக்கு விபீஷணன் கிட்ட அப்படின்னு சொல்றவங்க, தோஷம் இருந்தாலும் கைவிட மாட்டேன், தோஷம் அவன் கிட்ட இருந்தாலுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். மித்திரபாவங்கிறதுக்கு நிறைய அர்த்தம். நம்ம சரணாகதி பண்றோம் இல்லையோ, நமக்கு மித்திரபாவம்னா என்ன கேட்டா ஆணுகூல்ய சங்கல்பம்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. அங்க சரணாகதி பண்றவாளுக்கெல்லாம் ஆணுகூல்ய சங்கல்பம்னு ஒரு அங்கம் வேணும் இல்லையோ, அதுதான் பெருமாளோட மித்திரபாவம். அப்படின்னா அனுகூலமா நடந்துப்பேன் அப்படின்னு அதை குறிக்கிறது அப்படின்னு வியாக்கியம். பல விதமா வியாக்கியானம் இருக்கு. தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் அப்படின்னா, தோஷம் அவனுக்கு தோஷம் இருக்கே அப்படின்னு கேட்டாவா, இருக்கட்டுமே அப்படின்னா. இருக்கட்டுமேங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு லோகத்துல இல்லையா. இருக்கட்டுமேன்னு சொல்றா இல்லையோ, அதுக்கு பல தாற்பயத்துல அவ சொல்லலாம். அந்த மாதிரி பெருமாளும் பல தாற்பயத்துல சொல்ற. இருக்கட்டுமே அப்படின்னா, நீங்க என்ன தோஷம் சொல்றீங்களோ அந்த தோஷங்கள்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்து கைவிட மாட்டேன். இல்ல ஒரு மேல ஒரு பெரிய தோஷம் அப்படின்னா, நீங்க சொன்ன தோஷமும் இருக்கட்டும், சொல்லாத தோஷமும் இருக்கட்டும் அப்படிங்கிற சுவாமி தேசியம். ஏன்னா இந்த சியாத்துங்கிறதுக்கு இந்த அர்த்தம் உண்டு. அடம் இருக்கட்டும்பா அப்படின்னா, நீ சொல்லாட்டா கூட இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். நீ சொன்னதே இருக்கட்டும், இல்ல சொல்லாதது கூட இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க சியாத்துங்கிறதுக்கு அபியனுஜான்னு ஒரு அர்த்தம், இல்ல சம்பாவனா அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்காக மூணாவது ஒரு அர்த்தம் சொல்ற பிரார்த்தனா அப்படின்னு ஒரு அர்த்தமா. தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் பிரார்த்தனா அப்படின்னா, பெருமாள் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நல்லவன். பெருமாள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன் விபீஷன். ஏன்னா மகாவிஸ்வாசத்தோட வந்திருக்கார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கூட சொல்ற விபீஷன் கிட்ட எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு. வானரங்கள் தான் தோஷம் சொல்றாளே வழிய, பெருமாளுக்கு அவன் தோஷம் இல்லைன்னு. இப்ப பெருமாள் என்ன சொல்றான்னா, ஒரு தோஷமும் இல்லாத மகா உத்தமோத்தமனான விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? தோஷத்தோட வரட்டும், அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணா தானே எனக்கு பெருமை உண்டு. அதனால அவனுக்கு தோஷம் இல்லைங்கிறது இவருக்கு கஷ்டமாயிட்டு போகும். அப்போ தோஷம் இருக்கணும் பிரார்த்திக்கிறாரா பெருமாள். இனிமேலாவது சரணாகதின்னு சொல்லிட்டு வரவாழ்கிட்ட 4 தோஷம் இருந்ததுன்னா அப்போ எனக்கு ஒரு திருப்தி வரும். தயாசதத்தில் சொல்ற மாதிரி, தயாசதத்தில் சொல்ற நிறைய தோஷம் இருந்ததுன்னா பெருமாளுடைய தயைக்கு வயறு ரொம்பமா. அப்பதான் இல்லாட்டா, ஏன்னா தயா என்ன பண்ணும் கேட்டானா, அந்த அபராதங்கள் அப்படியே முழுங்கிடும், எல்லாத்தையும் முழுங்கிடும். அப்போ அந்த தயாக்கு வயறு ரொம்பற மாதிரி அபராதம் வரணும்னா நிறைய அபராதம் பண்ணாதான். கொஞ்சம் அபராதம் பண்ணான்னா போராது. அப்ப தேசிகன் சொல்றார், அபராதகனைகி அபூர்ண குக்ஷிகி அப்படிங்கிற. எத்தனை அபராதம் பண்ணாலும் உங்க வயறு ரொம்பல தயாதேவிய. அதான் என்ன கேட்டேன்னா, பாபங்களையெல்லாம் முழுங்கிடுறான், வாயில போட்டுக்கிறான்னு சொல்றாங்க இல்லையோ. ஏன் இப்படி வாயில போட்டுக்கிறான்னு தமிழ்ல அது மாதிரி பாபங்கள்லாம் வாயில போட்டு முழுங்கிடுறார் தயாதேவி. யார் சரணாதி பண்ணாலும் பாபத்தை வாயில போட்டு முழுங்குறார். ஆனா வயிறு ரொம்ப மாட்டேங்குது. ஏன்னா தயா அவ்வளவு பெருசு, எல்லா பாபத்தையும் ஒழிக்கக்கூடியது. அப்ப என்ன பண்றாரா தேசியன்? வேடிக்கை என்ன சொல்றான்னு கேட்டா, வேடிக்கை இல்லை நமக்கா என்ன சொல்றான்னு கேட்டான்னா, தயாதேவியே உம்முடைய வயிறு ரொம்படம்னா நான் எங்கிட்ட வா,
நான் என்னுடைய அபராதங்களை காட்டாதான் உங்க வயிறு ரொம்பவும், இல்லாட்டா அபூர்ண குக்ஷிங்க. அந்த மாதிரி என்ன தைக்கு பெருமை அதுதான். நிறைய பாபம் பண்ணவர் வந்தா நீங்களே யோசிச்சு பாருங்க. இதே விபீஷனுக்கு அபய பிரதானம் பண்ண மாதிரி பெருமாளுக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, இதுவா ராவண சுயம் பெருமாளே சொல்றார். ராவணன் வந்து அவனுக்கு அபய பிரதானம் பண்ணணும்னு பெருமாளுடைய கனவு சொப்னம். ராவணன் வரட்டும், அவனுக்கு அபய பிரதானம் பண்ணணும். அப்பதான் இவருடைய இதே எல்லாருக்கும் புரியும். ஏன்னா சாட்சாத் சீதா பிராட்டி அபாரம் பண்ணி ரொம்ப மோசமான ஒரு அசுரன் இருக்காங்க இல்லையா, கொல்லாரக்கன் அப்படிங்கிறார் நாச்சியார். புள்ளின் வாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானேன்னு சொல்றாரு இல்லையா. கொல்லா அரக்கன் சொல்றாரு, ராமாவதாரத்துல சொல்றாரு. அரக்கன்னாலே பொல்லா அரக்கன் தான், நல்ல அரக்கன் உண்டான விபீஷன் இருக்கட்டும். இருந்தா கூட பொல்லா அரக்கன் ஏன் சொன்னான்னா, வியாக்கியானத்தை அழகா ஒரு விஷயம் சொல்றா. ஒரு அரக்கன் கூட பண்ணாத ஒரு காரியம் பண்ணிருக்கான். பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சிருக்கான், ஒருத்தரும் பண்ணல. இந்த அளவு பொல்லாத்தனம் ஒருத்தர்கிட்டையும் கிடையாது இல்லையா. கணவனும் மனைவியும் பிரிக்கிறது பொல்லாத்தனம், அதுலயும் திவ்ய தம்பதிகள் அவளை போய் பிரிக்கிற ஒரு பொல்லாத்தனம் இருக்கொள்ளியோ, இவ ரெண்டு பேரையும் பிரிக்கிற ஒரு பொல்லாத்தனம் அதை பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பொல்லாத்தனம் பண்ண ராவணன் வரணும்னு பெருமாளுக்கு ஆசை. அவனுக்கு அபய பிரதானம் பண்ணணும்னு பெருமாள் ஆசை. இவர் இதோட உடல் இப்ப வெறும் வாய் வார்த்தாலே சொல்லியோட உடலை இதோட கூட உடல பெருமாள். இவர் என்ன பண்றார், இன்று போய் நாளை வான்னு அனுப்புறாரோ இல்லையோ, அதுவும் அதுக்குதான். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு கை கூப்பிடுவான்னு அர்த்தம். இன்னைக்கு வில்லோடு கூட வரா, ஆயுதம் எடுத்துன்னு வரான். அவன் ஆயுதத்தெல்லாம் உடைச்சுட்டான், வில்லெல்லாம் உடைச்சு தேரை உடைச்சு கொடியை அறுத்து நிராயுதபாணியாக தரையில நிறுத்தி நாளைக்கு வா அப்படிங்கிற. என்னன்னா அர்த்தம் அழகா சொல்றா. ஒரு ஆயுதமும் கையில இல்லாமல் ஒண்ணும் இல்லாமல் கீழே நிற்கும் போதுதான் ஆக்கிஞ்சன்யம்னு ஒரு அதிகாரம் வந்து. ஆக்கிஞ்சன்யம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தமும் இல்லை. இந்த ஆக்கிஞ்சன்யம் அதிகாரம் இருக்கணும் தான் சரணாகதி பண்ணணும். அதனால உனக்கு இந்த அதிகாரம் கூட இத்தனை நாளா இல்லாம இருந்தது. ஏன்னா எனக்கு அது இருக்கு, இந்த வீரம் இருக்கு, அந்த வீரம் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மொத்தத்தையும் தொலைச்சிட்டு உனக்கு ஆக்கிஞ்சன்யத்தை கொடுத்துட்டார். இனிமே நீ சரணாகதி பண்ணலாம், வா வந்து சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்ற அளவு பெருமாளுக்கு அந்த அளவு இருக்கு. எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு, சப்தத்தும் உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம். இதே மாதிரிதான் அபய பிரதானத்தில் இல்லாத ஒரு விஷயம். ஆனா சுவாமி தேசியன் அபிப்பிராயமான விஷயம். வாலி சுக்ரீவன் யுத்தத்துல சுக்ரீவனை போட்டு அடின்னு அடிக்கிறான் வாலி. பெருமாள் மறைஞ்சிருந்து பாக்குறேன். முதல் தரம் அடி வாங்குறான், ரெண்டாம் தரம் தான் பெருமாள் வந்து வாலியை வீழ்த்தறார் அப்படின்னு வரும். முதல்ல ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டான், மறைஞ்சிருந்து பெருமாள் அடிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். போனா பெருமாள் மறைஞ்சு நிக்கிற, ஆனா இது பண்ண அடிக்கல. ராமாயணத்துல அழகா ஒரு விஷயம் வரும். திரும்பி வந்த உடனே சுக்ரீவன் பெருமாள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க, அழகான கேள்வி. பெருமாளே ஸ்ரீராமா, நான் உங்ககிட்ட என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி அடி வாங்க வைக்கிறேன்? வாலிகிட்ட அடி வாங்க வைக்கிறதுக்கு நான் இவனுக்கு பயந்துட்டு ரிஷிமுகத்துல இருந்தேன், என்னை போய் கீழே இறங்க வச்சு அடி வாங்க வைக்கிறது என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. இப்ப பெருமாள் சொல்றா, இல்லப்பா உங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியல, ஒரே மாதிரி இருக்கவங்க அண்ணா தம்பி வேற ஒரே மாதிரி இருக்காங்கள அப்படி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. என்ன உள்ளர்த்தம் பிரதமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பெருமாளுக்கே வித்தியாசம் தெரியலன்னு இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியல, நமக்கு வேணா வித்தியாசம் தெரியலன்னு இருக்கலாம். பெருமாளுக்கு போய் வித்தியாசம் தெரியலன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை என்ன கேட்டா, அதுல ஒரு உள்ளர்த்தம் ஒன்று சொல்றா. இந்த வாலியை திருப்பி அனுப்பலான்னு நினைக்கிறாரா பெருமாள். திருப்பி அனுப்பலாம், போயிட்டு திரும்பி வரைச்சு அவன் எப்படி வரான் பார்க்கலாம் அப்படின்னு. சரணாகதி பண்றானா பார்க்கலாம். சுக்ரீவன் சரணாகதி பண்றான் இல்லையோ, அந்த மாதிரி வாலியும் சரணாகதி பண்றானா அப்படின்னு பெருமாளுக்கு அது ஒரு ஆசை. வாலி திருப்பி போனான், ஆத்துக்கு போனான். அப்போ மறுபடியும் சுக்ரீவன் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். அப்போ வாலி யுத்தத்துக்கு கிளம்புறான். அப்போ தாராதேவி சொல்றா, திரும்பி வந்து கூப்பிடறான் இல்லையா, அப்ப ஏதோ பலம் இருக்கு அவனுக்குன்னு அர்த்தம். இப்போ அடி வாங்கிட்டு போனா திருப்பி உடனே வந்து கூப்பிடறான்னா ஏதோ பலம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா. என்ன பலம் இருந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா. அப்படி இல்லை, ராமலக்ஷ்மணான்னு ரெண்டு பேர் வந்திருக்கா, அவ கிட்ட போய் இன்னைக்கு சரணாகதி பண்ணுவோன்னு சொல்றேன். நிறைய சொல்லிட்டா. நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி
ஆர்த்தானாம் சம்சரேஷ்சைவ எஸ்எஸ்எஸ்ச ஏகபாஜனம்னு தாராசோட ஸ்லோகம் வாலிக்கிட்ட. சாதுக்களுக்கெல்லாம் நிவாச விருட்சம் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்திருக்கார் அப்படின்லாம் சொல்றான். ஆனா பொடி பைத்தியக்காரிங்கிறான். உனக்கு என்ன பத்தியும் புரியல, அவரை பத்தியும் புரியல. பெருமாள் என்ன பண்ற பாருங்கோ, அவனுக்கு இன்னொரு சான்ஸும் கொடுத்துட்டு அதை சொல்றதுக்கும் ஒருத்தர் வச்சிருக்கார் அங்க. தாரான ஒருத்தர் வச்சு இந்த தாரா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அளவு ஏற்பாடு பண்ணியிருக்கார். சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, மனைவி சொன்னா முதல்ல இப்படியே போடி பைத்தி கறிஞ்சு விடுவோம், எல்லாம் சொல்றாங்கிறத கேட்க மாட்டான் அப்படின்னு ஆயிடும். அப்புறம் பெருமாளுக்கே வேற வழி. அந்த மாதிரி இது என்ன கேட்டான்னா, இதுதான் சரண்ய சீலம் அப்படின்னு. இந்த வாலி விஷயத்துல இந்த விஷயத்தை அடியுடைய தகப்பனார் சாதிக்கிற வழக்கம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அது புத்தகம் சாதிக்கிறாரு, அதுல எழுதியிருக்காரு அந்த விஷயத்தை. அப்படி உள் ரகசியம் ஒன்று இருக்கு, எல்லாத்துலயும் உள் ரகசியம். அந்த மாதிரி தோஷோ எத்யபி தஸ்ய சியாத், தோஷம் இருக்கட்டும், தோஷத்தோட ஒருத்தம் வரட்டும் அப்படின்னா இதுதான் சரண்ய சீலம். அடுத்து சரண்ய வைபவ பிரகாசங்கிறது 6வது. கொஞ்சம் வேகமா சொல்லணும். சரண்ய வைபவம் பெருமாளுடைய வைபவம். அதாவது என்ன பண்ணாருன்னா, ரொம்ப அழகா ஒரு விஷயம் நடக்கிறது இங்க. பெருமாள் இப்படி நான் விபீஷனுக்கு அபயம் கொடுக்குறேன்னு சொல்றேன். அதாவது என்ன சொல்றேன்னு கேட்டா, நத்தியஜேயம், அபயம் கொடுக்குறேன்னு சொல்ல, நத்தியஜேயம், நான் கைவிட மாட்டேன், அவன் தோஷம் இருந்தாலும் கைவிட மாட்டேன் சொல்லிட்டாரா. அப்போ சுக்ரீவனுக்கு அது ஏத்துக்க முடியல. சுக்ரீவன் பெருமாள் கிட்ட போய் மறுபடியும் இல்ல, இவனை ஏத்துண்டா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னார். ஆனா இப்படி சொன்னா பெருமாள் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார், மறுபடியும் அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லுவார். அதனால சுக்ரீவன் என்ன பண்ண, கொஞ்சம் யோசிச்சு ஐடியாவோட ஒரு காரியம் பண்ற. அழகா ஒரு ரொம்ப அழகா, ஏன் நாம இவ்வளவு சொல்லச்சியும் பெருமாள் விபீஷண பக்கம் நிக்கிறார். அவன் ராட்சசன்னு சொல்லியாச்சு, அவன் துஷ்டன்னு சொல்லியாச்சு, அவன் சத்ரு பட்சத்திலேருந்து வரான்னு சொல்லியாச்சு, அவன் நமக்குள்ள கலக்கங்கள்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியாச்சு, அவன் ஒற்றன் போல நம்மளை சாரத்தனம் பண்ணுவான்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் எது சொன்னாலும் பெருமாள் ஏத்துக்கல. ஏன் இவர் ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தா, அப்பதான் சுக்ரீவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இவர் சரணாகத வாத்சல்யத்தினால ஏத்துக்கல. யாராவது சரணாகதி பண்ணிட்டா அவர்கிட்ட எந்த தோஷத்தையும் பார்க்க மாட்டான். அதான் வாத்சல்யம். சரணாகதி ஒருத்தன் பண்ணியாச்சுன்னா அவன் தப்பு இல்லை, அவன் நல்லவன் அப்படிங்கிறது இவருடைய சித்தாந்தம். அப்போ பெருமாளுக்கு இருக்கிற சரணாகத வாத்சல்யம்னு ஒன்று உபயோகம். அந்த வாத்சல்யத்தினால்தான் சரணாகதர்கிட்ட பட்சபாதம் அவருக்கு, சரணாகத வாத்சல்யம் இருக்கு. அதனால்தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். அப்ப நாம என்ன பண்ணலாம் கேட்டா, நாமளும் ஒரு சரணாகதி பண்ணலாம் சொல்லிட்டு போய் சரணாகதி பண்ற. நாமளும் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். பிரபன்ன பாரதந்திர காஷ்டயாலேன்னு வரும் இங்க. சரணாகதர்கள்ட்ட இப்படி பாரதந்திரம் இருக்கு அப்படின்னு தானே இப்படி சொல்றாரு. அதனால அது நான் மாத்திரம் சொன்னா அவர் கேட்பாரோ மாட்டாரோ. அதனால லக்ஷ்மண பெருமாள் இளைய பெருமாளையும் கூட்டுண்டு 2 பேருமா பெருமாள் திருவள்ளியில கீழ் விழுந்து ஒரு சரணாகதி பண்ணி நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டான்னா, இவர் விபீஷண உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டா அப்போ உமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லல நாங்க. ஏன்னா நீர் தான் பிராண பரிகிருத்தமான ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆபத்து. நீர் உங்ககிட்ட சரணாகதி பண்ண எங்களுக்கு ஆபத்து, ஏன்னா எங்களை தொலைச்சிருவோம் பின்னாடி. உங்ககிட்ட சரணாகதி பண்ண நீர் காப்பாற்றணும்னு இருக்கு. சரணாகதி பண்ண சரணாகதர்கள் கிட்ட வாத்சல்யம், பக்ஷபாதம், பாரதந்திரம் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அப்ப எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றான். ஏன்னா மறுபடியும் நிறைய ராட்சால் கூட்டு வச்சு எங்களை தொலைச்சிருவான் அப்படின்னு இவாள்லாம் போய் சொல்றான் பெருமாள் கிட்ட. இளைய பெருமாளும் கை கட்டிருந்து அழிய அப்படியே சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்ப பெருமாள் பார்த்தார். தத சுபதரம் வாக்கியம் உவாச்ச ஹரிபுங்கவம். இவன் மனசுல புரியும்படி சொல்லணும் இல்லையா, அதனால அதை காட்டிலும் சுபமா இன்னொரு வார்த்தை பெருமாள் சொல்ற. சுக்ரீவா, எங்க ஆபத்து, யார்கிட்ட இருந்து ஆபத்து, எப்படி ஆபத்து, உலகத்துல எந்த ஆபத்து வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும், உங்களுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்ற முடியும். பிசாச்சான், தானவான், யக்ஷான், இந்த ராட்சசர்கள் யார் வந்தாலும் சரி, அங்குல் யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரி கணேஸ்வர, என் கை விரல் நுணுக்கி நக நுணுக்கி பதில் சொல்ல முடியாது ஒருத்தராலையும். பெருமாளுடைய சரண்ய வைபவங்கிறது இப்பதான் தெரியும், யாராலையும் பதில் சொல்ல முடியாது.
அது புரியாம தான் சுக்ரீவன் சொல்லிட்டு இருக்க. அதனால அதையும் வெளிக்காட்டிட்டான். இப்போ சுக்ரீவா நீ பயப்படவே பயப்பட. கை விரல் நக நுனிக்கு நரசிம்ம அவதாரத்துல நக நுனியினால தானே எந்த தேவர்களாலையும் கொல்ல முடியாது, கிட்ட கூட போக முடியாது. ஹிரண்யகசிபுவ ஒரு ஆயுதம் இல்லாமல் திருநகத்தால் தானே சம்ஹாரம் பண்ற. நரசிம்மாவதாரத்துல திருநகங்களிலே பஞ்சாயுதங்கள்ங்கிற சுவாமி. நகம் தானே பஞ்சாயுதம் அங்க. அதனால நக நுண்ணிக்கு பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சமாதானம். அதுக்கப்புறம் தான் அவன் ஓஞ்சான். ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு மொத்தமும் என்கிட்ட இருக்கு, நீங்க கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். இதெல்லாம் அங்குல்யக்ரேன்னு தான் சர்வசக்தித்வத்தை பிரகாசனம் பண்ற. இதெல்லாம் சில பேருக்கு தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. இங்கே முன்னாடி ஒரு இடத்துல வந்திருக்க அகம்பனன்னு ஒருத்தன், அவன் போய் ராவணன் கிட்ட போய் சொல்றான்னு வருது. இந்த அபயப்பிரதானத்திலே வரும். இந்த ஜனஸ்தானத்துல 14,000 பேரை வதம் பண்ணத்துல ஒருத்தன் தப்பிச்சுட்டான் அகம்பனன். அவன் மேல ராவணன் கிட்ட முதல்ல போய் சொல்றான், 14,000 பேரை பெருமாள் வதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றான். அகம்பனன் சொல்ற ரொம்ப இருக்கும், நிறைய சொல்றான். சுருக்கமா சொல்றேன். அவன் சொன்ன உடனே ராவணன் என்ன பண்றான், பட்டுன்னு எழுந்துட்டான். கையில வாழை எடுத்துட்டான், அஸ்திரத்தை எடுத்துக்கிறான், எழுந்துட்டான். அகம்பனன் கேட்கற எங்க மகாராஜா எங்க போறீங்க அப்படின்னு கேட்டான். இப்பவே போய் ஜனஸ்தானத்துல போய் அவனை ஒழிச்சோம் அப்படின்னு. உங்களால முடியாது, உட்காருங்க. உங்களால முடியாது, நீங்க சேனையோட கூட்டுன்னு போனாலும் சரி, இல்ல நீங்க இன்னும் தேவர்களை எல்லாம் கூட்டுன்னு போனாலும் சரி, அசாத்திய குபிதோ ராம விக்ரமேண மகாயசாக, ஒரு நாள் முடியாது, உட்காருங்க அப்படின்ட்டான். தைரியமா தான் பேசுறான். தைரியமா பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா முதல்ல எனக்கு என்ன கொல்ல மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் என்ன கொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் அப்படிதான் ஆரம்பிக்கிறேன். அப்ப அப்ப சொல்றான், ஏன்னா நேரம் பார்த்தவன். அதனால வேற யுத்தம் பண்ணான்னு மாத்தனா எப்படி யுத்தம் பண்ணான்னு பார்த்துட்டு வந்திருக்கான். போட்டு 1.5 முகூர்த்தத்தை பிச்சு உதவி இருக்காரு எல்லாரையும். அது நேரம் பார்த்துட்டு வந்தோம். அதனால தான் ராவணன் உங்களால் முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி அகம்பனுக்கு தெரிஞ்ச வைபவம் அது எல்லாருக்கும் தெரியாது, மாரீச்சனுக்கு தெரியும். அதனால்தான் வேற வழி இல்லாம தான் இவன் இதெல்லாம் கேட்டு ராவணன் நம்புறான். அதனாலதான் அவன் கபடத்தனம் பண்றான்னு வரும். அடுத்தது இதே மாதிரி பகவானுடைய சரணியனுடைய சீலம், சரணியுடைய வைபவம்னு 2 இருக்கு. அதை வச்சுட்டுதான் நம்ம சரணாகதி பண்றோம். ஏன்னா என்ன பாபம் இருந்தாலும் பெருமாள் போக்குவார் அப்படிங்கிற. அடுத்து 7வது பரம தர்ம நிர்ணயம் அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான தர்மம் அப்படிங்கிறது. உலகத்திலேயே ரொம்ப சிரேஷ்டமான தர்மம் எதுனா சரணாகதின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. தஸ்மா நாசம் ஏஷாம் தபசாமதிரிக்தமாகுன்னு வரும். சரணாகதி பண்றதுதான் உயர்ந்த தர்மம். ஆனா அதை காட்டிலும் உயர்ந்த தர்மம் ஒண்ணு இருக்கு, அது சரணாகத ரட்சணம். யார் சரணாகதி பண்ணாலும் அவனை காப்பாத்தியாகும், அது உயர்ந்த தர்மம். அதை பெருமாள் இந்த இடத்துல சரணாகத ரட்சணம் பண்ணி காமிக்கிறார். அதுக்கு நிறைய சொல்ற. ஒரு புறாவுனுடைய கதை சொல்றார், ஒரு கண்டு மகர்ஷியினுடைய வாக்கியத்தை சொல்றார், ஸ்ரூயதே அப்படின்னு வேதம் சொல்றார். வேதம் என்ன, ஸ்மிருதி என்ன, மகர்ஷிகளுடைய அனுஷ்டானம் என்ன, எல்லாம் சரணாகத்தின் காலில் விழுந்தா அது யாரா இருந்தாலும் சரி. ரிஷே கண்வச புத்திரேன கண்டுனா பரம ரிஷினா அப்படின்னு கண்டு சொல்ற ஸ்லோகம் இருக்கு, காதா பாட்டு. அது இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி விஸ்தாரமாக சரணாகத்தின் யார் வந்தாலும் அவளுக்கு அபயப்பிரதானம் பண்ணணும்பா. பத்தாஞ்சலி புதம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் ந ஹன்யாத் ஆடு சம்சார்த்தம் அபி சத்ரும் பரந்தப. சத்ருவே வந்தாலும் சரி புண்ணியாகம் அவன் கொன்னுடுவான் அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல, அபயப்பிரதானம் பண்ணணும். ஆனால் கொல்ல முடியாது, ஏன்னா இது பெரிய தர்மம். இது தர்மத்தை மாரி நடக்காது எதுவுமே. சச்சேத் பயாத்வா மோகாத்வா அப்படி ரட்சிக்கலைன்னா அது மகாபாபம். சரணாகதி பண்ணவாட ரட்சிக்கலைன்னா மகாபாபம். அதுக்கு பெருமாள் சொல்ற ஸ்லோகம் ஒன்று வியாக்கியானம் எடுத்து பாருங்க. ஒரு காமெடி சொல்லமா, பத்தாஞ்சலி புடம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் அப்படிங்கிற பெருமாள் இதுக்கு அழகா வியாக்கியானம் பண்றாங்க. பத்தாஞ்சலி புடம் அப்படின்னா கை கூப்பிண்டு யார் வந்தாலும் அவனுக்கு உடனே அபயம் பிரதானம் பண்ணிடணும். சரணாகதின்னு கூட சொல்லல, கீழே விழுந்து காலில் விழுந்து காலை பிடிச்சு கதறி அப்படின்லாம் சொல்லல. பெருமாள் சொல்ற வார்த்தை இது, பத்தாஞ்சலி புடம் அப்படின்னு கை கூப்பிண்டு எவனா வந்தாலும் அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணணும். அடுத்து 2வது தீனம் அப்படிங்கிற. சில பேர் அஞ்சலியெல்லாம் பண்ண மாட்டான், கையெல்லாம் கூப்ப மாட்டான். ஆனா வந்திருக்கிறத பார்த்தாலே ரொம்ப தீனால நொந்து போய்
வந்திருக்கான்னு தெரியும். கையெல்லாம் கூப்பிட்டா கூட அவ நொந்து போய் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். உடனே அவளை கூட்டிட்டு அவளுக்கு அபயப்பிரதானம் பண்ணணும். யாச்சந்தம். இன்னும் சில பேர் நொந்து போய் வர மாட்டா, கம்பீரமா தான் வருவா, மிடுக்கோடு தான் வருவா. அந்த மிடுக்கிறதுக்கு குறைச்சிக்கணும் அப்படின்னு மிடுக்கோடு தான் வருவா. வந்துட்டு கேட்பா, என்ன உங்ககிட்ட தான் ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்கிறேன் அப்படிதான் பேசுவோம். தயவு பண்ணி எனக்கு இது பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மிடுக்கோட பேசுவோம். அப்படியா இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும். பத்தாஞ்சலி புடம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம். சில பேர் அப்படி வாயால கேட்க கூட மாட்டா. நேர ஆத்து வாசல்ல வந்திருக்கா அப்படின்னா உடனே அவளை கேட்கணும், எதுக்காக வந்திருக்கோங்கோ, என்ன வந்திருக்கோங்கோ. அவ கேட்கணும், எதிர்பார்க்க கூடாது. நம்மாத்து ஆசல்ல நம்மாத்து படிக்கட்டு கிட்ட வந்துட்டாள் அப்படின்னா உடனே கதவை திறந்து வச்சு, என்ன உங்களுக்கு நான் ஹெல்ப் யூங்கிற மாதிரி நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இந்த இடத்துல சரணாகதம் அப்படின்னா சரணாகதி பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. சரணம்னா வீடுங்கிற அர்த்தம், ஆம் அப்படின்னு அர்த்தம். ஆகத்தம்னா வந்திருக்கவன்னு அர்த்தம். ஆத்துக்கு வந்திருக்கிறவன். அவன் ஆத்துக்கு வந்து கை கூப்பி நம்ம கிட்ட இதை செய்ய வேணும்னு கேட்கல. எப்ப நம்மாத்து வாசலுக்குள்ள வந்துட்டானோ அப்ப அவனை பார்த்து என்ன வேணுப்பா அவனுக்கு, நான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அப்படிதான் பெருமாள் இருக்க. கோயிலுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டா கூட அவன் மிடுக்கோடு வரானா இப்படி வரானா இல்லாமல் அவனுக்கு என்ன பண்ணலாம் பெருமாள் பாக்குறாராம். அதான் என்ன வரம் தர என்ற நம்ம அத்திகிரி திருமால் அப்படிங்கிற. அதாவது நாம போய் பெருமாள் கிட்ட போய் எனக்கு இந்த வரம் வேணும்னு கேட்க மாட்டாராம், கேட்க வேண்டாம். அதான் அழகா என்ன சொல்றாருன்னா, பேங்க் எல்லாம் பார்த்தோம்னா மே ஹெல்ப்னு போடுறோம். அதாவது நீங்க வந்து கேட்க வேண்டாம், நான் உங்ககிட்ட கேட்கறேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி அத்திகிரி பெருமாள் வரதர் அப்படின்னா எல்லா பெருமாளும் தான் வரதர். எல்லாரும் வரம் கொடுக்கறதும் இவர் வரம் கொடுக்கறதும் வித்தியாசம். எல்லாரும் கேட்டா வரம் கொடுப்பா. இவர் நான் என்ன வரம் கொடுக்கணும் அவர் நம்மளை கேட்கிறார். நான் என்ன வரம் தர என்ற நம்ம அத்திகிரி திருமால் அப்படிங்கிற. அதுதான் பெருமாள் இங்க சொல்றார். சரணாகதம் ஆத்துக்கு வந்துட்டாலே கோயிலுக்கு வந்துட்டாலே அவன் எதுவானாலும் ஏத்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றான். கன்யாத ஆண்டு சம்சியார்த்தம் அப்படி சத்ரும் பரந்தப. சத்ருவே இருந்தாலும் நம்ம மாட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவோம். அப்பா அவன்கிட்ட போய் அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க வேண்டாம். இதெல்லாம் தான் ஒரு சரணாகத ரட்சண வைபவம். இதெல்லாம் தான் விஸ்தாரமா சொல்ற. இது வசத்தியான தர்மம், இது செய்யாட்டா மகாபாபம். இந்த மகாபாபத்திலேருந்து என்ன நீங்க தான் காப்பாற்றணும்னார் வானரங்கள் கிட்ட. நான் போய் ரட்சணம் பண்ணாம இருந்தானே எனக்கு பாபம் வந்து சேரும். ஆனால் நீங்கள்லாம் உங்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணணும்னு பாக்குறேன். ஒரு காக்கா ஒரு புறா செய்த தர்மம், ஒரு மகரிஷி சொன்ன தர்மம், அதை எனக்கு செய்ய முடியாமல் நீங்க பண்ணிடாதுங்க. நல்ல மந்திரிகளா இருந்து இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கோ. கரிஷ்யாமி யதாநியாயம் கண்டோர் வச்சனம் உத்தமம். கண்டூனுடைய வச்சனத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்றேன். நிறைய சுருக்கமா என்ன கேட்டானா இதனுடைய தாற்பயம் மொத்தமா ஒரு தாற்பயம் கடைசியா ஒரு லைன் எழுதியிருக்காரு. சரணாகதிக்கு பல சித்தியில் சம்சயம் இல்லை. ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டானா பலன் கட்டாயம் கிடைக்கும், அது சந்தேகமே வேண்டாம். அவர் ஏத்துக்கலைன்னா கூட அவர் ஏத்துக்கலைன்னா கூட இவனுக்கு பலன் கிடைக்கும் கட்டாயம். ஏத்துக்கலைன்னா அவனுக்கு பாப்பம், ஏத்துக்காதவனுக்கு பாப்பம் வந்து சேரும். எந்த பாப்பம் வரும்னா இவனுடைய பாப்பம் அவனுக்கு வந்து சேரும். அப்ப இவனுக்கு பாப்பம் போயிடும். அப்ப இவனுக்கு பலசித்தி. நிறைய உதாரணம் சொல்றேன் இதுக்கு, நிறைய உதாரணம். ராமாயணத்திலே உதாரணம் வேணும்னா வாலி சுக்ரீவன் தான் உதாரணம். சுக்ரீவன் பண்ண சரணாகதியை வாலி ஏத்துக்கல. கடைசியில் என்னாச்சு, சுக்ரீவனும் உன்னை தொலைச்சிடுவேன் நான் வாலி. கடைசியில் வாலி தொலைஞ்சுட்டான். அவனுடைய ஸ்தானத்துல சுக்ரீவன் போயிட்டான், ராஜ்யத்துக்கு வந்துட்டான். சேந்திர தக்ஷகன் நியாயம்னு ஒன்று சொல்றான். இந்திரன் கிட்ட போய் சரணாகதி பண்ணான் தக்ஷகன் ஒருத்தன். சர்ப்ப யாகத்திலே ரட்சிக்கணும் அப்படின்னு. இந்திரனால ரட்சிக்க முடியல, இந்திரன் கை விட்டுட்டான். என்னால காப்பாற்ற முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கை விட்டுட்டான். தக்ஷகன் அக்னியில விழறான். அந்த யாகத்துல தக்ஷகன் அக்னியில விழறான், விழுந்து போகணும். அந்த சமயத்துல ஆஸ்திகன் ஒருத்தர் வராது, அப்படியே நிறுத்தும் அப்படிங்கிற பற்ற அங்க நிக்கிறது யாகம். அந்த இடத்துல நிக்கிறது தக்ஷகன் போச்சுட்டான். மகாபாரத அழகான கனவு என்ன கேட்டா சரணாகதி. நீ காப்பாத்தினான்னு காப்பாத்தாடுறது சரணாகதின்னு ஒண்ணு கோயில், அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு இந்த விஷயங்கள்ல நிறைய சாதிக்கிறார். அதனால அப்புறம் பெருமாள் சொல்ற, விபீஷணோ வா சுக்ரீவா இதுவா ராவண ஸ்வயம் ஆனயினம் ஹரிசிரேஷ்டா தத்தமஸ்ய அபயம் பயம். அபயம் கொடுத்தாச்சு. ராவணனே வந்தா கூட சரி நீ போய் கூட்டுவான்ட்டார் விபீஷன் சுக்ரீவன் கிட்ட. சுக்ரீவனே பார்த்து சொல்லிட்டார்,
தத்தமஸ்ய அபயம் மயா அப்படின்னு சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜெயாச்சதே. அப்பதான் சொல்ற ஒரு தடவை சரணாகதி பண்ணவார் அபயம் யாரா இருந்தாலும் சர்வபூதேபியா அபயம் ததாமி. எல்லா பூதங்களுக்கும் அபயம் கொடுக்கிறேன்னு அர்த்தம், எல்லா பூதங்கள்கிட்ட இருந்தும் அபயம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் உண்டு. எந்த ஆபத்திலேருந்தும் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சகிருதே ஒரு தடவை சரணாகதி பண்ணா கூட போதும். தவாஸ்மி அப்படின்னு பலனை கேட்கிறான், உனக்கு கைங்கரியம் பண்றான் அப்படின்னு பலனை கேட்டான்னா நான் அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு சமயம் நம்ம பார்க்கலாம். அடுத்த 9வது அதிகாரம் சரண்ய சரணாகத சங்கம லாபாக அப்படின்னு பெயர். இந்த சரண்யன் பெருமாள் சரணாகதன் ரெண்டு பேரும் கடைசியில சேர்ந்துடுறா அப்படிங்கிறதான பலம். விபீஷனும் பெருமாளும் சேர்ந்துட்டான். கிமத்திர சித்திரம் தர்மஜங்கிற சுக்கிரவன் அழகா சொல்ற. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சுக்கிரவன் பேசுற, ஆஹா இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு. இப்படிப்பட்ட வார்த்தையை நீர் சொல்றீங்கிறதுல என்ன ஆச்சரியம், வேற யாராவது சொன்னாதான் ஆச்சரியம். உபன்யாசம் நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு. இதுல என்ன ஆச்சரியம், நீர் சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஆச்சரியம் அப்படி இல்லை. என்னைக்கா ஒன்னா தளிகை நல்லா இருக்குன்னு சொன்னா மாமிக்கு இப்பமா வந்து என்னன்னா என்ன திடீர்னு என்ன இன்னைக்கு தளிகை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா மாமி மண்டையிலே போட்டான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தளியே பண்ணல, பக்கத்தா தென் வாங்கி வச்சிருக்கான். அன்னைக்கு போய் இன்னைக்கு தளிகை நல்லா இருக்கு அப்படின்னா மாமிக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த மாதிரி அபயப்பிரதானம் பண்றேன், யாரா இருந்தாலும் நான் அபயப்பிரதானம் பண்ணுவேன்னா பெருமாள் சொல்றதுன்னா கிமத்திர சித்திரம் தர்மஜா. உம்முடைய சுபாவத்தை வச்சு பார்த்தானா எப்ப என்னையும் கூட்டு வச்சுட்டு நீர் வானரங்களான எங்களையும் கூட்டு வச்சுட்டு யுத்தம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு பெருமை. அது மாத்திரம் இல்ல, நீங்க சொல்லுங்க விபீஷனை சேர்த்துக்கிறேங்க கடைசி வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. நான் விபீஷனை சேர்த்துப்பேன் தானே பெருமாள் சொல்லணும். சொல்லல, நீங்களாம் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சுக்ரீவனே ஒத்துனப்புறம் நீயே போய் கூட்டு வாழ்ந்துட்டார். அந்த அளவு இருக்கு கிமத்திர சித்திரம். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. நீர் சொல்றதுல இது ஆச்சரியம் இல்லை. அதனாலே மமச்சாப்பி அந்தராத்மாயம் சுத்தம் ஏத்து விபீஷணம். விபீஷணம் ரொம்ப நல்லவன்கிறத நானும் புரிஞ்சுட்டேன். போய் சுக்ரீவனை போய் கூட்டுன்னு வந்தார். விபீஷணேனாசு ஜகாம சங்கமம் பதத்ரிராஜேன யதா புரந்தரா. இங்கதான் அழகான விஷயம். அதனால கடைசியில சேர்ந்தாச்சு ரெண்டு பேரும். யார் யாரோட சேர்ந்தா அப்படின்னு கேட்டா விபீஷன் ஆழ்வான் பெருமாளோட சேர்ந்து விட்டான்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல வந்து பெருமாள் விபீஷனோட சேர்ந்து விட்டார் அப்படின்னு. அதுல பெரிய விஷயம் இருக்கு. யார் யாரோட இருக்கான்னா என்ன பண்ணா, எங்க ஆபீஸ்ல என்னோட இவர் வேலை பண்றார் அப்படின்னா யார், அவர் மேனேஜர், இவன் பியூனு. அவன் போய் வெளியில 28 வேற என்னோட வேலை பண்றாருன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? அந்த மாதிரி சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? விபீஷன் தானே பெருமாளோட சேர்ந்தார். ஆனா மாத்தி சொல்றாரு வால்மீகி. ஏன்னு கேட்டா பெருமாளுடைய திருவுள்ள அப்படி இருக்கான். எனக்கு இவன் கிடைச்சது எனக்கு லாபம் அப்படியே பெருமாள் நினைக்கிறார். விபீஷணேன ஆசு ஜகாம சங்கம். விபீஷனோட பெருமாள் சேர்ந்து இப்படி ஒரு ஜீவாத்மா எனக்கு கிடைச்சது எனக்கு பாக்கியம் எனக்கு லாபம்னு பெருமாள் நினைக்கிறார்னா எப்படிப்பட்டவரா அவர் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அது விபீஷணன் கிட்ட வச்சசா சாந்தயித்வாயனம் அவனுக்கு ஆறுதல் சொல்லி யோசனாபியாம்பி பன்னிவா கண்ணாலேயே அவனை கூட்டுக்கிறான். இப்படிலாம் வரும். கண்ணாலேயே கூட்டுக்கிற பெருமாள். ரங்கநாதன் கண்ணாலேயே கூட்டுக்கிறேன்னு வரும். சுவாகதோதாரன் வைக்கிறான். அந்த மாதிரி கண்ணாலேயே கூட்டுக்கிறான், கண்ணாலேயே சேர்த்துக்கிறான் விபீஷன். வாக்கினாலே என்ன சொல்றாருன்னா பெருமாள் விபீஷன் ஏன் இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன், ஏன் இவ்வளவு தூரம் இங்க வந்தேன், அந்த பக்கம் நான் தானே வரப்போறேன் அங்க. அதாவது சுவாமி தேசியம் அழகா எழுதியிருக்கார். அந்த கரையில நின்று அங்கிருந்து நீர் சரணாகதி பண்ணாலே நான் ஓடி வரணும். கஜேந்திரநாதன் ஆதி மூலமேன்னு கூட்டா சீவி குண்டத்தின் ஓடி வரல. ஒரு மடு கரையில கஜேந்திரன் நின்று ஆதி மூலமே கூட்டா சீவி குண்டத்திலே நான் ஓடி வந்தா மாதிரி நீர் லங்கையில இருந்து பெருமாள் ராமனே சரணம் அப்படின்னு சொன்னா நான் இங்கிருந்து அங்க ஓடி வரணும். அப்படின்னு நீர் இருக்கு இங்க வந்தேன்னு கேட்கிறேன். ஆக விபீஷனோட சேருவது பெருமாளுக்கு லாபமா நினைக்கிறார் அப்படின்னு. அடுத்து 10வது பிராப்தி பிரகார பிரபஞ்சா அப்படின்னு. அந்த பிராப்தி பெருமாளை அடைந்தார் இல்லையா, அது ரொம்ப அழகா இருக்கும். எப்படி அடைந்தார்? அவர் ஆகாசத்துல நிக்கிறார், அதுக்கப்புறம் மெதுவா கிட்ட வந்து பெருமாளோட சேர்ந்தார் அப்படிங்கிறது அழகா இருக்கும். பிராப்திங்கிறதே அழகு. உபாயங்கிறது ஒரு அழகு மாதிரி பிராப்திங்கிறது ஒரு அழகு. உபாயம் அழகுன்னு நமக்கு தெரியும், பிராப்தி அழகுன்னு சொல்லிதான் கேள்வி. அது போனா தானே தெரியும், கடைசியில தான் தெரியும். ஆனா அது கூட இந்த விபீஷணன் காமிக்கிற எவ்வளவு அழகா
விபீஷன் வந்து சேர்றாரு பாருங்க அப்படின்னு. என்ன பண்ணாருன்னா ஆகாசத்துல இருக்காரு இல்லையா, அங்கிருந்து பூமியும் சமவல் ஓகையன்னு அங்கிருந்து பூமியை பார்த்தாராம். ஆகாசத்துல இருக்க நேர பெருமாள் கிட்ட நேரம் வரல, அங்கேருந்து பூமியில இறங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வர விபீஷன் அந்த பூமியில பாக்குறாராம். பூமியில என்ன பாக்குறான்னு கேட்டா, இத்தனை கோஷ்டி, இத்தனை பேர் இருக்கா பெருமாளை சேர்ந்த கோஷ்டி, அந்த கோஷ்டியில கலந்துன்னு வரணும் அப்படின்னு விபீஷனுக்கு ஆசை. நேர பெருமாள் கிட்ட போக கூடாது, அந்த கோஷ்டியில கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடம் இருக்கும் இல்லையோ, அந்த இடத்தினுடைய வைபவம் பாருங்க. நம்ம எல்லாம் கூட சேர்த்துக்க முடியாத ஒரு வைபவம் திவ்ய தேச வைபவம் இருந்து முடியுது. ஒரு 4 பேர் பாகவதால் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தினுடைய வைபவங்கிறது இப்பதான் விபீஷனுக்கு புரியலாம். இத்தனை நாள எந்த இடத்துல இருந்தோம், ராவணனுடைய சபையில உட்கார்ந்து இருந்தோமே, இப்ப பெருமாளுடைய சபை எப்படி இருக்கு, அந்த இடத்தை உதறி தள்ளிட்டு இந்த இடத்துல வந்தோம்னா பெருமாள் நமக்கு பிராப்தியம் இருக்கட்டும், இப்படி கோஷ்டி பிராப்தியம், இந்த ஒரு திவ்ய தேசம் நமக்கு பிராப்தியம் அப்படின்னு ஒன்னையும் பிராப்தியமா அனுபவிச்சுட்டே விபீஷன் இறங்கி வர அங்க. அதனாலதான் இதான் பிராப்தி பிரகாரம் அப்படின்னு. அப்படியே நேரம் வந்து பெருமாள் கிட்ட வந்து சேவிச்சு அவர் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். அபிவாதியை சொல்ற மாதிரி, அனுஜோ ராவணஸ்யாகம் தேனஜா அஸ்மி அவமானிதான், ராவணன் தம்பி வந்திருக்கேங்கிற அகிஞ்சன். பெருமையான எனக்கு இது இருக்கு அது இருக்கு, நான் தான் அன்னைக்கே வரம் கேட்டேன், நான் தான் சரணாகதி பண்ணேன், நீர் அபயம் கொடுப்பாரு எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த கதையெல்லாம் கிடையாது. தன் கிட்ட இருக்கிற அயோக்கியத்தை தான் பெருமாள் கிட்ட வைக்கணும், முன் வைக்கணும் இல்லையா. அதனால ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன் அப்படின்னு அதை விஜாபனம் பண்ணி அவர் இன்னும் பெருமாள் அவரை ஆறுதல் சொல்லி அவர் தான் விட்டு கூட்டு அடுத்து கைங்கரியத்துக்கு ஏற்றுண்டார். ராவணனுடைய பலாபலத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னு ஆரம்பிக்கிறவரும். இதுதான் பிராப்தி பிரகார பிரபஞ்சம். இப்படியாக இதில் ஆச்சரியமாக பாசுரங்கள்லாம் சாதிச்சிருக்கார், ரொம்ப சாரமாக சாதிச்சிருக்கார். கடைசி ஸ்லோகத்தை மாத்திரம் அடியேன் சொல்லிடுறேன். முதல் ஸ்லோகம் பிராய பிரபதினை பும்சாம் பார்த்தோம் இல்லையா. கடைசியில் அபதிஷ்ய வெங்கடேசம் ஸ்வஹஸ்த சம்சக்த சூச்சிகா துல்யம் அபய பிரதான சாரம் குரு பிரசாதா ஸ்வயம் வெலிகத்து அப்படின்னு. இந்த அபய பிரதான சாரத்தை சுவாமி தேசியன் எழுதி இருக்கிறது தெரியுது, ஓலையில் எழுதியிருக்க. சிலதெல்லாம் காலக்ஷேபம் சொன்னதா இருக்கும், சிலதெல்லாம் அவளே ஓலையில் இட்டனம் அப்படின்னு செய்தின்னு சாய்க்கிறோம். உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம் அப்படின்னு ஓலையில் எழுதியிருக்க. நல்ல கிடைச்சிருக்கு நமக்கு. அது எழுதினது யார் அப்படின்னா நான் எழுதலன்னுட்டேன். குரு பிரசாதா அப்புள்ளாருடைய அனுகிரகம் எழுதி, ஏன்னா அவர் சொன்ன அர்த்தம் மொத்தமும் அப்புள்ளார் எழுதியிருக்க. அப்புள்ளார் அனுகிரகம் எழுதி உங்களுக்கெல்லாம் அப்புள்ளார் அனுகிரகம் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீர் கையால் எழுதலையா அப்படின்னா அந்த எழுத்தாணி மாதிரி தான் நான், பேனா மாதிரின்னு வச்சுக்கோங்க. பேனா எழுதித்தனா வந்து பேனா தான் எழுதி நான் எழுதுறேன்னு சொல்லுவாள இல்லையே, நாம தான் எழுதுறோம், பேனா கருவி தானே. அந்த மாதிரி நான் கருவிதான். அப்புள்ளாருடைய அனுகிரகம், அப்புள்ளார் மாத்திரம் இல்லை, அப்புள்ளாருடைய அனுகிரகம். ஏன்னா எழுதுறதுன்னா சாதாரணம், அந்த அனுகிரகம் குரு பிரசாதாக வெடிக்கிறது அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றார். அதாவது இந்த அர்த்தங்கள் மொத்தமும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே கிடைச்ச அர்த்தங்களே தவிர நானா என்னுடைய மந்தையில சிந்திச்சு கப்போல கல்பிதமா எழுதுனா யார் வேணா வா யோசிச்சு எழுதுறா இல்லையா. அந்த மாதிரி மண்டையில ஆத்துல உட்காந்து மூலையில உட்காந்து யோசிச்சு எழுதுனது இல்லை. குரு பிரசாதம் ஆச்சாரிய அனுகிரகம் அப்புள்ளார் அவர் சொன்னது அப்படிங்கிற அர்த்தத்தை தயாசதத்துல சொல்ற மாதிரி. தயாசதம் பண்ணது யாருன்னா பெருமாள் திருவேங்கடமுடைய வீணையை மீட்டுற மாதிரி மீட்டு இருக்காரு. தயாசத்தை சொல்லிருக்காருங்க, இங்க எழுதினது அங்க சொன்னது, தயாசதம் பாடினதுன்னு சொல்லணும். வீணையை மீட்டிற மாதிரி நான் தான் வீணை, வீணைய என்னை வீணையாக ஆக்கி திருவேங்கடமுடையான் மீட்டினது இந்த தயாசதகம் அப்படின்னு. தேவோ தயாசதகம் ஏத்தது அவாதயன்மாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அப்புள்ளார் அனுகிரகம் அப்படிங்கிறது என்னை எழுதுகோலாக்கி இந்த அபயப்பிரதான காரத்தை எழுத வைத்தது அப்படின்னு சாதிக்கிற. குரு பிரசாதம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுல. அதனால எல்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே கிடைத்த அர்த்தம்ங்கிறது தெரியுது. நமக்கும் குரு பிரசாதம் தான், நம்மையும் பேச வச்சது ஆச்சாரிய அனுகிரகம் தான். பெரிய ஆண்டவன் சின்ன ஆண்டவன் இவர்களுடைய பரம அனுகிரகத்தினாலே யதாமதி கிஞ்சித்து வித்யாபனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அபராதங்கள்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னுட்டு அடியை பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.